எல்லாருக்கும் வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு, பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு, ஸ்வர்ணமாலா பத்ரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் பேர் ஸ்வரூபராணி. இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது. அதோட பேர் ஜெய் ஹோ ஜெய் நிகழ்ச்சி. அதுக்கு ஒரு முக்கியமான தம்பதியினர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா வம்சி கிருஷ்ணா சார் அண்ட் சவிதா மேடம். இவங்க 2 பேர் பற்றி நம்ம சொல்லணுமன்னா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க 10 வருஷமாக தியானம் பண்ணுறாங்க. அந்த தியானத்தில் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தியானம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்திருக்கு, அவங்களுக்கு குழந்தைகளெல்லாம் எப்படி பிறந்திருக்காங்கன்ற ஒரு மிராக்குலஸ் அன்றது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்கு அன்றது எல்லாருமே அவளோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்களும் சந்திக்கலாம். வணக்கம் வம்சி கிருஷ்ணா சார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் வம்சி கிருஷ்ணா சார் ஹைதராபாத்லேருந்து ஆக்சுவலாக வந்திருக்காங்க. அவங்க நமக்காக இந்த ஸ்டூடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். சார் நீங்கள் தியானத்தில் எப்படி வந்திருக்கீங்க? என்னென்னா சின்ன வயசில் போய் தியானத்தில் வந்திருக்கீங்க. எல்லாருமே காலேஜ்ன்னா எல்லாருமே ஜாலியாக சுற்றுறது, பார்க்கு, சினிமான்னு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? நீங்கள் மட்டும் எதுக்கு தியானம் அன்றது உங்களுக்கு செய்யணும் அன்னு தோணிருக்கு? மேடம் ஆக்சுவலி நான் மை பர்த் பிளேஸ் நெல்லூர் மேடம், ஆந்திர பிரதேஷ் நெல்லூர். ஸோ 1994 நான் 7th கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்துறாங்க. அவங்க தியானம்னா சுவாசமீத தியாசான்னு ஒரு வேர்டு சொல்லிச்சு. 1994 அது. ஓகே. ஸோ அப்போ நான் சின்ன பையன், 7th கிளாஸ்னால் எப்படி இருக்கும் மேடம். ஆனாலும் எனக்கு இது ஏதோ ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படின்னா வீட்டில் கூட சொல்லாமல் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிட்டு பெட் மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் தட் நான் இந்த மாதிரி மெடிடேஷன் பற்றி தியானம் பண்ணா சுவாசமீத தியாசம் இது பற்றி கேட்கவே இல்லை. பட் எனக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது ஏதோ தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்களுக்கு வீட்டுக்கிட்ட கீதோபதேசம்னு சொல்லிட்டு அது ஒரு சின்மயா மிஷன் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் நான் சென்னையில் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ராமச்சந்திரா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்மகுமாரிஸ் இது எல்லாம் நான் போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸே சிரிப்பாங்க என்னை பார்த்து, ஏன்னாப்பா நீ பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஆகணுன்னா நீ எங்கேயாவது சுற்றணும், இல்லைன்னா நெட்டுக்கு போகணும், இல்லைன்னா மூவிக்கு போகணும் இப்படி சொல்லுவாங்க. பட் நான் அது பண்ணிவிட்டு பேரலில் இது கூட சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவன் ஐ யூஸ் டு கோ டு சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு கூட போயிருந்தேன். ஸோ சம்திங் எனக்கு ஏதோ வேணும். ஈவன் அது ஏதோ வேணும்னா எனக்கே தெரியாது, அது என்ன வேணும்னானே தெரியாது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், ஒரு சின்ன ஜாபில் போயிட்டேன். ஸோ போயிட்டே இருக்குது. 2009 சவிதா ஆக்சுவலி ஷி வாஸ் மை கொலீக். ஓகே. 2006 நான் ஃபஸ்ட் டைம் ஜாப் பண்ணும்போது அவங்க என்னோடய கொலீகு. 2009 இவங்க மூலமாக தான் திருப்பி அதே வார்த்தை நான் கேட்டுட்டேன், தியானம்னா சுவாசமீத தியாசா. பட் நான் உள்ளே வர்றதுக்கு பிரமிட் மெடிடேஷனில் 1 year ஆயிடுச்சு. எதுக்குன்னா ஒரே ரீசன், நான்வெஜ் நிறுத்தணும். ஸோ நான் எப்படின்னா என் வீட்டில் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே பண்ண மாட்டாங்க, மீதி 4 days தே யூஸ் டு ஈட். நான் எப்படின்னா இந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே கூட சாப்பிடுவேன் நான் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலத்தில் இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு 1 year ஆயிடுச்சு அதை விட்டுட்டு வரதுக்கு. 2010 February தான் நான் ஃபஸ்ட்டு 9 to 5 ஃபுல் டே செஷன் ஓபையா, கடப்பா ஓபையா சார் கிளாஸ் நடந்துச்சு இங்கே நம்ம மணலி ஹாஸ்டலில். அன்றைக்கி வந்தேன். அன்றைக்கி கூட நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டே வந்தேன் கிளாஸ்க்கு. பட் கிளாஸ் ஆன உடனே எனக்குள்ளே என்னாச்சோ எனக்கே தெரியாது. அந்த ஈவினிங் 6 o'clock கிளாஸ் ஆன போனேன் ரூமில் இருக்குது நான்வெஜ்ஜு. பட் நான் இன்றைக்கி நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் மேடம். ரொம்ப கிரேட் சார். என்னென்னா நான்வெஜ் ஸ்டாப் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் அதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. சில பேர் தியானத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட நான்வெஜ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். தியானம் பண்ணுறோம், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணுமா இதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நான்வெஜ் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதனால எல்லாருமே தியானம் பண்ண சொல்லுவோம் நம்ம. ரொம்ப கிரேட் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. மேடம் நீங்கள்
நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க தியானம் அந்த வார்த்தை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? மெடிடேஷன் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். ரொம்ப சின்ன வயசில் நான் நடக்கும்போது எனக்கு ப்ரீத் நான் தெரியாமலே அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது சடனாக என்னாச்சுன்னா மூச்சு நின்று போயிடுச்சு. ப்ரீத் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மூச்சு நின்று போச்சு. அப்போ எனக்கு தெரியாது இது மாதிரி பண்ணக்கூடாது. மறுபடியும் மூச்சு மேலே என்ன பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு மேலேயே கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கும். அப்புறம் எங்கள் ஃபாதர் வந்து ராகவேந்திரா டிவோட்டி. ராகவேந்திரா டெம்பிளுக்கு போவோம் நாங்கள். ராகவேந்திரா மட்டம் ட்ரிப்ளிகேனில். அங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லோரும் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே சுற்றிட்டு வந்துட்டு எல்லோரும் தியானமில் உட்காருவாங்க. அப்போ நான் நினைப்பேன், தியானம்னா ரொம்ப ஹையர் பீப்புள் பண்ணுவாங்க போல், நமக்கெல்லாம் தியானம் எப்படி? அப்போ கூட நான் வந்து உட்காந்து அவங்க வந்து பேசிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் மட்டும் என்னென்னா அங்கே இருக்கிற டைம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சைலண்ட்டாக நான் வந்து சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டு இருப்பேன். நான் அதே தியானம் முத்திரையில் இருப்பேன். அப்புறம் அங்கே வந்து ரஜினிகாந்த் வந்து அங்கே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கட்டி கொடுத்தாங்க அங்கே பின்னாடி. ஸோ அங்கே போகணும், அங்கே போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவோம் நாங்கள். ஸோ எந்த டெம்பிளுக்கு போனாலும் அங்கே வந்து தியானம், எவ்ரி டெம்பிள் தியானம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க எல்லா இடத்துலையும். அங்கே போய் நான் தியானம் பண்ணுவேன். நிறைய டெம்பிள்ஸில் போய் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ஃபீல் த எனர்ஜிஸ். ஓகே. அப்புறம் இதே தான் என்னுடைய லைஃப்பில் நிறைய இந்த ஆல்ஃபா மைண்டு அந்த மாதிரி நிறைய நான் ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் வந்து எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு. அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸில் இருந்தேன் நான். என்ன ஜாப் கிடையாது, வீட்டில் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் நாட் ப்ராப்பர். அப்போ அந்த புக்கில் வந்து ஜோஸ் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் புக்குன்னு அதில் எல்லாமே இருக்குது. எனக்கு அப்போ புதுசாக இருந்தது அந்த புக்கு. ஆரா பற்றி, அப்புறம் அவங்க தேர்ட் ஐயில் விஷன்ஸ் பார்க்குறத பற்றி, அப்புறம் இந்த எல்லாமே இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த புக்கு. சின்ன புக்கு தான் அது. பட் இட் டுக் மீ 6 months டு ரீட் தட் புக். ஸோ ஆஃப்டர் தட் 6 மாதம் கழித்து லாஸ்ட் பேஜில் இருந்தால் இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் வந்து குரூப் மெடிடேஷனில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி மெடிடேஷன் இதெல்லாம் வந்து குரூப்பாக பண்ணுவாங்க, இந்தியாவிலலாம் சான்ஸே கிடையாது, யாருமே பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த புக்கு க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே எங்கள் அப்பா வந்து மெடிடேஷன் சென்டர் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து போன யோகான்னு, நாங்கள் சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்குது. டெய்லி மார்னிங் போய் யோகா பண்ணுவோம். யோகாசனா, மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணுவோம். அப்பா நான் எல்லாமே பண்ணுவோம் நாங்கள். அப்புறம் அந்த சென்டர் வந்து இப்போ ரொம்ப பெரிய சென்டராக இருந்தது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சின்ன சென்டரில் வச்சாங்க. அப்போ இடம் கிடைக்காததால் நாங்கள் வந்து அங்கே போக முடியல, போனாலும் யோகா பண்ண முடியல. அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் ஃபாதர் அப்போலேருந்து சர்ச் பண்ணிகிட்டே ஒரு 5 years சர்ச் பண்ணிகிட்டே இருக்கார் எங்கே யோகா சென்டர் இருக்கும்னு. ஸோ இவர் என்ன நினச்சாருன்னா அது யோகா சென்டர்னு. போனால் அவர் சொன்னார், அது யோகா சென்டர் இல்லைம்மா, அது வந்து தியானம் பண்ணுறாங்களான்னு. ஸோ அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், தியானமா அப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே அவர் சொன்னார், அது வந்து மார்னிங் 5 o'clock போகணும், நீ வந்து 7 o'clock தான் எந்திரிப்பேன். ஆனால் இல்லை நான் எந்திரிப்பேன். ஸோ அப்போலேருந்து டெய்லி 4 o'clock எந்திரிக்கிறது, ரெடி ஆகிட்டு 5 o'clockலாம் போயிட்டு 5 to 7 மெடிடேஷன். ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். டெய்லி போவோம், நாங்களும் எங்கள் ஃபாதரும் டெய்லி போயிட்டு மெடிடேஷன் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள், ஒரு 1 year மேலே போனோம் அந்த மாதிரி. நடுவில் பத்ரி சாரை மீட் பண்ணோம், பிரமிடு வேலி போனோம் நாங்கள். ஆஃப்டர் தட் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஃபஸ்ட்டு டே குமுதா மேடம் இருந்தாங்க, அவங்க மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வர்ணஸ்ரீ மேடம் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நான் வந்து ஆமாம் சாப்பிடுவோன்னா, அப்போ நிறுத்திடுங்க, ஏன்னா நிறுத்திடுங்க, ஒன்றுமே சொல்லலை அவங்க, நிறுத்திடுங்க அப்படின்னாங்க. சரி, ஓ நான்வெஜ் சாப்பிட்டா இவங்க தியானம்லாம் சொல்லித்தர மாட்டாங்க போல், நம்மளுக்கு இதுதான் முக்கியம், நான்வெஜ்லாம் முக்கியம் கிடையாதுன்னு நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட நிறுத்திட்டேன். பட் மெடிடேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னா, நான் ஒரு 11th standard இருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு 2-3 months நான் நான்வெஜ் விட்டுட்டேன். நான் நான்வெஜ் விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொசைட்டி வந்துட்டு அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவங்களும் சொன்னாங்க. இனிலேருந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நிறைய ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான்வெஜ் விட்டுட்டேன்.
ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சாங்க. பட் இங்கே மெடிடேஷன் பண்ண அப்புறமா நான் அந்த டே நான் ஸ்டாப் பண்ண அப்புறமா யாருமே ஃபோர்ஸே பண்ணலை என்ன நான்வெஜ் சாப்பிடு அப்படின்னு. யாருமே வந்து இது வரைக்கும் கூட சாப்பிடுங்க அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. ஸோ இட் வாஸ் எ பிக் மிராக்கிள். ஏன்னா எனக்கு அந்த புக்கு கொடுத்தவர், அவர் பேர் மணிகண்டன். அவர் நிறைய இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் பற்றி இதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் ஒரு நான் வந்து எஸ்ஏபி ட்ரைனராக இருந்தேன். அங்கே எஸ்ஏபி ட்ரைனிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே நான் இந்த யோகிஸ் பற்றி அவர் நான்வெஜ் சாப்பிட்டு நிறுத்திட்டாரு. நான் சொன்னேன், சார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சார், நீங்கள் வந்து ஏன் நிறுத்திட்டீங்கன்னா, அது அவ்வளோதான் மேடம், நானும் எங்கள் ஃபாதரும் தியானம் பண்ணுறோம், அதனால நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு புரியல. ஆனால் நான் வந்து நான்வெஜ் ஸ்டாப் பண்ண அப்புறமா தான் வந்து எனக்கு அதில் இருக்கிற ரியல் எசன்ஸ், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நான்வெஜ்ஜுக்கும் எவ்வளோ ஒரு ஆப்போசிட்டாக இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எதுக்கும் அந்த ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணிங்களா, இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ்ஜு பிடிக்காது மேடம். ஓகே. நான் வந்து எப்படின்னா அந்த ஷாப் கிட்ட போனால் எனக்கு அழுக வந்துடும். ஏன்னா அந்த கோழியெல்லாம் கத்துறது எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. ஐ யூஸ் டு ஃபீல் ஹிம்சா, பிக் ஹிம்சா. எங்கள் அப்பா சொல்லுவார், பர்த்டேக்கு உனக்கு சிக்கன் வேணுமானா, நோ நோ நோ, என்னுடைய பர்த்டேக்கு இன்னொரு ஜீவம் எப்படி சாகணும், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அவர் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவருக்கு காசு கட்டாயம். அது ஆக்சுவலாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சாப்பிட்லன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து இல்லை ஹெல்த்தி ஃபுட் இதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. அது ஒரு ஜீவ ஹிம்சை பண்ணுறோம்ன்றது வந்து யாருமே வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம். எவ்வளவோ எஜுகேட்டட்ஸாக இருந்தால் கூட இந்த விஷயம்ல வந்து நிறைய கம்பல் பண்ணுறாங்க பசங்க. சில பேர் வந்து பேரண்ட்ஸ் அந்த பக்கம் போனோடனே அவங்க எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுற பசங்க கூட வந்து இருக்காங்க. அந்த மாதிரி கம்பல் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஏதாவது நான் வெஜிடேரியன் எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்ற ரீசன் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேடம், இப்போது நம்ம மெடிடேஷன் இதெல்லாம் பக்கத்தில் வச்சுங்க மேடம். சயின்டிஃபிக்காக பேசினா நான்வெஜ் வந்து டைஜஸ்ட் ஆகணுன்னா, ஸோ இட் வில் டேக் மோர் டைம் தேன் எ வெஜிடேரியன் ஃபுட். நியர்லி மோர் தேன் 24 hours அது நம்ம வயிற்றுக்குள்ளே அப்படியே இருக்கும். அது ஸோ ஏதாவது ஃபுட்டு நம்ம அப்படியே ஒரு 24 hours வச்சா அது என்ன ஆகும், ஆக்சுவலி இட் வில் ஸ்பாயில். எஸ். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே அது போயிட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அது வந்து அப்படியே இருந்துட்டு அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வந்து, ஸோ த ஹோல் பாடி வந்து நமக்கு எதுக்கு மேடம் சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிற்று வலியாக இருக்குது, அப்படி இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். ஓகே, சரி. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக பேசினா, இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை பண்ணும்போது வீட்டில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு இதுன்னா ஆனியன் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே. ஆனியன், கார்லிக்கு எதுக்கு? இதெல்லாம் வந்து நம்ம பெரியவர் வந்து எல்லாமே நல்ல விஷயத்துக்காக இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் நம்ம நடுவில் இருக்கிறவங்க வந்து இது டைல்யூட் பண்ணிவிட்டு நான்வெஜ்னா ப்ரோட்டீன்ஸ். சி மேடம், இந்த நான்வெஜ்ஜில் கிடைக்க இதே ப்ரோட்டீன்ஸ் வந்து நீ பீனட்ஸ், வேர்க்கலை வந்து நீங்கள் நைட் டைமு தட் மீன்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்டா இதுக்கு மேலே அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் வரும். ஸோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இட் செல்ஃப். வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எல்லாம் கிடைக்கும். திஸ் இஸ் எல்லா எவ்ரி ஒன் எப்படி இருக்குன்னா, இதில் ப்ரோட்டீன் இது ஒரே ரீசன் சொல்லுவாங்க மேடம். பட் இதில் கிடைக்கிறத விட நம்ம உடம்புக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் நல்லது. பட் நான் நிறுத்துறப்போ மட்டும் எனக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டேன். பட் ஆஃப்டர் தட் நான் வந்து சில டாக்டர்கிட்ட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் அம்மா கூப்பிட்டு போய் நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசினா, நான்வெஜ் நிறுத்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொன்னேன். ஏன்னா அவங்க என்னை கம்பல் பண்ணிட்டாங்க. நான் நிறுத்ததுக்கப்புறம் நீ சாப்பிடு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க. நான் வெறும் ஒரு ஊறுகாய் போட்டுட்டு சாப்பிட்டே இருந்தேன். அவங்க ஒன்றுமே சாப்பிடுப்பா இப்படியெல்லாம் பேசுவாங்க. நம்ம போகலாம், ஏதாவது டாக்டர்கிட்ட போகலாம், எந்த டாக்டர் ஆனாலும் இது நல்லது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நான் இன்றைக்கே ஆரம்பிச்சிடுறேன் அப்படியெல்லாம் நான் சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டேன் வீட்டில். ஸோ சயின்டிஃபிக்காக மட்டும் இது மேடம். அண்ட் மோரோவர் எப்போ ஆனாலும் ஒரு கோழியாக இல்லை ஒரு கோட்டா நம்ம when we are killing, அதில் இருக்கிற பயம் எல்லாம் வந்து வெளியே வரும் மேடம். எவ்ரி திங் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்படியே இருக்கும்.
அதெல்லாம் வந்து நமக்குள்ளே போனால் நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசீசஸ்ஸு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ தீஸ் ஆர் த சயின்டிஃபிக் ரீசன்ஸ். அதான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் வெஜிடேரியன் நம்ம சாப்பிட்டோம்னா 72 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் நம்ம வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டோம்னா வித்தின் 3 ஹவர்ஸில் டைஜஷன் ஆகுமான்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த காலத்துலன்னா நமக்கு அது இல்லை, அதனால வந்து அதை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாமே இருக்குது, வெஜிடேரியன் ஃபுட்டில் எல்லாமே இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுவாங்க, தியானம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் நான்வெஜ் நிறுத்துங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாளும் ஆனால் அது நிறுத்துங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி சொல்லுவாங்க. இது வந்து டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸ், ஜஸ்ட் பாசிங். அப்படி அதான் இப்போ பறவை காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா வந்து அப்போ வந்து யாருமே சாப்பிட்றதில்ல, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இட்ஸ் a wonderful thing. ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்து முன்னாடி ஒரு ஃபிஷ்ஷை பார்த்தாலோ ஒரு அனிமல்ஸை பார்த்தாலோ அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் மைண்டில். ஆனால் நான்வெஜ் நீங்கள் நிறுத்திட்டு எப்போ ஆன்மீகமாக வந்துட்டீங்களோ அப்போது வா அது எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஃபிஷ்ஷு அதனோட பியூட்டி அதை வந்து நம்ம ரசிக்கிறோம். நேச்சரே வந்து ஒரு லவ்வை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இஃப் யூஆர் ஹேவிங் இன் மைண்டில் அதை சாப்பிட்ணுன்னா யூ ஆர் நாட் ஹேவிங் தட் லவ் டுவர்ட்ஸ் அனிமல்ஸ். ஸோ அந்த லவ் வரணும் உங்ககிட்ட அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் நம்ம மனுஷங்க மேலே இல்லை, அனிமல்ஸ் மேலே தான் முக்கியமாக வந்து நம்ம காட்டணும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டும் சரி எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தே ஆர் லேர்னிங் தர் கம்பேஷன் இன் த அனிமல்ஸ் ஒன்லி. ஷீப் கிட்ட நிறைய மாஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ கிருஷ்ணரும் வந்து ஹி லேர்ன் கம்பேஷன் டுவர்ட்ஸ் கவுஸ். ஸோ அப்படி வந்து நம்ம அனிமல்ஸ் கிட்ட தான் அந்த கம்பேஷன்றதே வி கேன் லேர்ன். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸை வந்து நம்ம ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் அவர் மெயின் கோல் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஐ ஃபீல். ஆமாம், எல்லாமே வந்து இப்போது நம்ம ஃபிஷ் பார்த்தோம்னா ஃபிஷ் பாண்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே உடஞ்சிருச்சுன்னா பசங்களில் வந்து கத்துவாங்க, அம்மா அம்மா அதை இறந்து போகிறது பாருன்னு சொல்லிட்டு. அதே பசங்கள் வந்து சாப்பிட வைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். மேடம், அப்புறமா வந்து நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் தியான கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க? நீங்கள் நல்லா ஒரு தியானத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம்ன்றது நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்து மூலமாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா? மெடிடேஷன் கிளாஸஸ் நம்ம பத்ரி சார் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி தியானம் கற்றுக்கோங்க, நாளைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான். நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சுற்றி இருக்கிற பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்க பர்த்டேஸ் வந்தால் கேக் கட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுட்டு எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கூட பண்ணிட்டு அந்த மாதிரி கூட இருந்தோம் நாங்கள். பசங்க மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அந்த எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த பிளேஸே வந்து சேஞ்ச் ஆகிடும். சின்ன பசங்க மெடிடேஷன், அப்புறம் இந்த கிளாஸஸ் ஸ்கூல்ஸில் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரி போய் மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி பக்கத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் தான். மாஸ்டர்ஸ் வீட்டில் மெடிடேஷன். அப்புறம் சூர்யா மேடம் வந்து ரொம்ப அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க கிளாஸஸ் எல்லாம். அவங்க நாங்கள் போகிறது எவ்ரி அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அவங்க வீட்டுக்கு போய்டுவோம். இந்த புக்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இருந்தோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன புக்கு ட்ரான்ஸ்லேஷன்னா என்ன புக் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணீங்க? நாங்கள் பண்ணலை ஆக்சுவலாக, ஸ்டார்டட் இட். ஓகே. அப்புறம் அது வேறு ஒருத்தங்க வந்து அவங்க வந்து வேறு மாஸ்டர்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கூட தியானம் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஹை எனர்ஜிஸாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி தாட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ வென் வி ஆர் சிட்டிங் இன் மெடிடேஷன் அவங்களுக்கு வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வர்றது. ஒரு பையன் இதே படுத்துட்டு ஸ்விம்மிங் அடிக்கிறான், என்னப்பா பண்ணுறேன். அப்புறம் மெடிடேஷன் எல்லாம் ஃபினிஷ் ஆன அப்புறமா கேட்டால், என்னை வந்து பாபாஜி, பத்ரிஜி, புத்தா மாஸ்டர் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு ஹிமாலயாஸ் எல்லாம் சுற்றி காமிச்சாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி இருக்கும். நிறைய சில பசங்களுக்கு நேக்கட் ஐஸ்லேயே மாஸ்டர்ஸ் தெரிஞ்சாங்க ஆக்சுவலாக. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ண வச்சா விநாயகர் வந்தார். அவங்க வந்து நேக்கட் ஐஸ்லேயே பார்த்தாங்க, நாட் இன் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி
மாஸ்டர்ஸ்க்கும் எப்படின்னா பசங்களும் ரொம்ப அப்படி அவங்க தியானம் பண்ண அவங்க எப்படி உடனே வந்துடுவாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பசங்க எப்படி மெடிடேஷனில் உட்கார வச்சா அவங்க வந்து வேறு ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸுக்கு போகிறது. எங்கள் அக்கா பசங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து தியானத்தில் உட்கார வச்சா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த வேர்ல்டுக்கு போகணும், இந்த வேர்ல்டு பேர் இங்கே அப்படி இருந்துச்சு, அவங்க அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் வெரி பியூர். ஸோ அவங்க தியானமில் உட்கார்ந்தா they get lot of experiences. எங்கள் பசங்களும் மெடிடேஷன் பண்ணுவாங்க. 2 பசங்க, 1 is 5 years, 1 is 3 years. ஓகே. 2 பேருமே தியானம் பண்ணுவாங்க. 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ தியான குடும்பம்னு சொல்லலாம் இல்லையா அவங்க? சார் எப்படி சார் இப்போ நீங்கள்லாம் கூட கிளாஸஸ் நீங்களும் எடுத்தீங்களா கிளாஸஸ்ஸு? உங்கள் மேரேஜ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என்னன்றது நீங்கள் கொலீக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் சொல்லணும். மேடம் நாங்கள் ரிலையன்ஸ் மொபைல் கஸ்டமர் கேரில் ஜாயின் பண்ணிட்டோம் மேடம். 2005 இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட். ஓகே. 2 பேருமே வந்து. ஸோ நாங்கள் அங்கே அப்போது கால் சென்டரில் தான் ஜாப் வந்துச்சு. ஸோ அப்போ 2 பேர் சேம் காலேஜ்? நோ மேடம். ஓகே. நாங்கள் ஆஃபீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஆஃபீஸில் வந்து என் முன்னாடி பேட்ச் அண்ட் ஷிஃப்ட்ஸில் போனால் வந்துட்டே இருக்கும்ல மேடம். ஸோ அந்த ஷிஃப்ட்ஸ் பொறுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ அப்போ எல்லாம் நார்மலாக போயிட்டே இருக்குது. பட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இருந்ததுன்னா ஃபைனான்ஷியலி தட் இஸ் நாட் அட் ஆல் சப்போர்ட்டட் டு அவர் ஃபேமிலிஸ், போத் ஃபேமிலிஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க, ஏன்னா சேம் ஷிஃப்டில் இருப்போம் நாங்கள், சேம் ஷிஃப்ட்ஸு. ஸோ பக்கத்துலேயே உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் 1 year கழிச்சு தான் நான் சொன்னேன், ஓகே இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் நான் பண்ணிட்டேன். சரி, அவங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தது. ஸோ ஓகே, பட் ஃபைனான்ஷியலி வி ஆர் இன் எ சிச்சுவேஷன் வேர் நம்ம மேரேஜ் பண்ணால் இப்போது லீட் பண்ண முடியாது பேஸ்ட் ஆன் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எவ்ரிதிங். என் அப்பா வந்து கவர்மெண்ட்டில் வந்து கமர்ஷியல் டேக்ஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணுறாங்க. பட் ஆனாலும் சிச்சுவேஷன்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறான்னா வந்த காசு எல்லாமே வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட்டுட்டு எல்லாம் காலி. ஸோ இன் தட் சிச்சுவேஷன் எனக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஜாப் தான் வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஹைதராபாடுக்கு போயிட்டு கோர்ஸ் ஐடி கோர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு பெங்களூர் போனேன். ரெசிஷன் வந்தது. ஆக்சுவலி இந்த டைமில் வந்து நான் மெடிடேஷனில் இல்லை. ஓகே. டில் 2010 வந்து ஒரு 10,000-12,000 சேலரி, மேக்ஸிமமாக 12,000 மேடம் வித்ட்ரான் சேலரி, இது ஹையஸ்ட்டு அன்றைக்கி. ஸோ பட் ஆஃப்டர் கம்மிங் டு மெடிடேஷன் அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜாப் இல்லை எனக்கு. அது எனக்கு வந்து நல்ல நேரம் தான், ஏன்னா ஜாப் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ஆக்டிவிட்டீஸில் வந்து ஏதாவது ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு பேசுனது கிளாஸஸ்க்காக. அண்டு டியூஷன் சுனிதா மேடம் சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு டியூஷனுக்கு போயிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் தாம்பரத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு இதெல்லாம் சுனிதா மேடம் கிட்டே போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அண்டு ஸ்லம் ஏரியா, இங்கே நம்ம பல்லவன் சாலை பக்கத்தில் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே கூட போயிட்டேன் நான் ஒருத்தராக போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்கூலில் கூட அந்த டீச்சருக்கு மெடிடேஷன் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டேன் நான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் போனேன். காலேஜஸ் நம்ம SRM யூனிவர்சிட்டி கட்டங்குளத்தூர் அங்கே போனோம் அங்கே கிளாஸஸ்க்காக. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் 2011 வந்து எனக்கு ஹைதராபாடில் ஜாப் வந்துச்சு. பட் எவ்ரிடே இஸ் அ மிராக்கிள் மேடம். நான் சொல்ல வரணும்னா எவ்ரிடே இஸ் அ மிராக்கிள். த வெரி ஃபஸ்ட் டே பிப்ரவரியில் வந்து நான் இது வந்துச்சு, இது என்னது சிவராத்திரி வந்துச்சு, GK சார் கிளாஸ் நடந்துச்சு. அப் டு தட் நான் வந்து ஒரு 20 minutes 30 minutes அப்படி தான் மெடிடேஷன் பண்ணுவேன். GK சார் கிளாஸ் நடந்துச்சு டில் 1:30 நைட்டு மணாலி ஹாஸ்டலில். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து டீ சாப்பிட்டுட்டு மெடிடேஷன் பண்ணுவோம் நாங்கள், நம்ம எல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மெடிடேஷனுக்கு உட்காந்தேன், சேரில் உட்காந்தேன். பக்கத்தில் எல்லோரும் கீழே உட்காந்துருக்காங்க, எல்லாம் குரூப்பாக மெடிடேஷன் பண்ணுறோம். எனக்கு வந்து உட்கார முடியல. ஒரு 15 minutesக்கு அப்புறம் நான் டில் தட் நான் வந்து பத்ரி சார் பார்க்கல மேடம். ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். ஏன்னா நான் கண்ணு மூடி உட்கார்ந்த உடனே அவங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு ப்ளூ ஜுப்பா போட்டுட்டு என் முன்னாடி வந்தது. என்னப்பா உன்னால் மெடிடேஷன் பண்ணவே முடியல, மெடிடேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா ஒரு டெட் பாடி உட்கார்ந்தா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ என்ன ஆடிட்டே இருக்கு, நீ மெடிடேஷன் நல்லா பண்ணணும்ப்பான்னு சொன்னாங்க. கத்தி சொன்னாங்க, நார்மலாக சொல்லலை.
எனக்கு பயம் வந்துச்சு. என்னப்பா இவர் யாருப்பா என் முன்னாடி வந்துட்டு இப்படியெல்லாம் திட்டுவாங்க, யாருப்பா இவங்கன்னு கண்ணு திறந்துட்டேன். சரி இங்கே என்ன பண்ண சொன்னாங்க, சரின்னு பண்ணுறோன்னு உட்காந்தா 2:45 to 5:15 கண்டினியூஸ் மெடிடேஷன். நோ மூமெண்ட்ஸ், நத்திங். எனக்கு தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து எத்தனை ஹவர்ஸ் ஆனாலும் உட்காந்துருவேன். மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் வந்து 16 ஹவர்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டேன் மேடம். வாவ், சூப்பர். 16 ஹவர்ஸ், மத்தியானம் 2:30 to நெக்ஸ்ட் மார்னிங் 8:30 கண்டினியூஸ் மெடிடேஷன். 16 இல்லை 18 ஹவர்ஸ் மெடிடேஷன். அந்த அந்த 18 ஹவர்ஸ்ல அந்த அளவுக்கு உங்களால பண்ண முடிஞ்சது. எஸ் அந்த 18 ஹவர்ஸ்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். அப்படின்னா அது வெரி லாங் மேடம். இட்ஸ் வெரி லாங் ஸ்டோரி. நான் சொன்னேன் மேடம், எவ்ரிடே இஸ் எ மிராக்கிள் மேடம். எவ்ரிடே இஸ் எ மிராக்கிள். எனக்கு வந்து ஸோ என்னோட தாட் பவர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மேடம். இந்த ஜாப் இல்லாத அந்த 6 months வந்து நான் நிறைய டெவலப் பண்ணிட்டேன். இன்க்ளூடிங் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு ஜாப் வந்தது கூட ஒரு மிராக்கிள் மேடம். இன்டர்வியூ இல்லாமல், இன்டர்வியூ கூட நான் பர்ஃபார்மே பண்ணலை. இன்டர்வியூவில் நான் சொன்னேன், ஒரு கொஷின் கேட்டாலும் நான் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஜாப் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் நான் பண்ணுறேன். இதே ஒரே வார்த்தை சொன்னேன் மேடம். கொடுத்துட்டாங்க, ஜாப் கொடுத்துட்டாங்க. அண்ட் ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட் எவ்ரி திங் இஸ் எ மிராக்கிள் மேடம். ஓகே, சொல்கிறேன் மேடம், இது எவ்ரி திங் சொல்கிறேன். ரொம்ப கிரேட் சார். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இன்டர்வியூக்கே யாராவது கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் சொல்லி தான் ஆகிறோம். நீங்கள் என்னடான்னா இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஜாப் கொடுத்துட்டாங்க இல்லையா? கரெக்ட் மேடம், ஜாப் கொடுத்துட்டாங்க. அதில் கூட நான் சொல்கிறேன் மேடம், மிராக்கிள் என்னன்னா, ஆக்சுவலி நான் வந்து ஜூனியர் மேடம். எஸ்ஏபி, நானும் எஸ்ஏபி எம்எம் மாட்யூல், மெட்டல் மேனேஜ்மெண்ட் மாட்யூல் படிச்சுட்டேன். ஸோ நான் ஜூனியர், எனக்கு ஒரு சீனியர் இருக்குது. அவங்கள வந்து ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிட்டாங்க. அது டேட் வந்து 24th. நான் வந்து வைசாக் தியான மகாசக்கரத்துக்கு வந்தேன். நான் அப்போ லீவ் போட்டுட்டு. ஸோ எனக்கு வந்து எனக்கு இன்டர்னலாக தெரிஞ்ச நியூஸ் என்னன்னா, ப்ராஜெக்டில் வந்து அசைன் ஆகலைன்னா ஒரு 1 month இல்லை 2 months கழிச்சு ஜாப் டெர்மினேட் பண்ணுவாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஜஸ்ட்டு அது அன்அஃபிஷியலாக எப்படியோ பறந்து வந்துச்சு ஒரு நியூஸ். சரி, ஆனாலும் நான் தியான மகாசக்கரத்துக்கு வந்தேன். எனக்கு நான் மெடிடேஷன் பண்ணுறேன், மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஒரு தைரியம் எனக்கு. நாங்கள் 2 பேரும் வைசாக் கைலாஸ்கிரியில் உட்காந்துருக்கோம் பார்க்கில். அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு. அன்றைக்கி 25th ஃபோன் வந்துச்சு. நாளைக்கு காலையில் நீ ஹைதராபாத்தில் இருக்கணும், ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் ஆகிடுச்சு, உங்கள் பேர் இதாகிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் லீவில் இருக்கேன் சார் மகாசக்கரத்தில். அது சொன்னால், இல்லை நீ வாப்பா, நீ வா, உடனே வா, ப்ராஜெக்டில் வந்து அசைன் ஆகிடுச்சு நீன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓகே, நான் வந்து போயிட்டேன் மேடம். நான் அன்றைக்கி ஈவினிங்கு வைஜாக் போயிட்டேன். ப்ராஜெக்டில் அசைன் ஆகிடுச்சு, அவ்வளோதான் மேடம். அதுக்கப்புறம் நான் திருப்பி எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஜாபில் வந்து இப்போ நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் மேடம், ஒரு ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அது சம்பளம் கூட நல்லா சம்பளம் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். நான் தியானத்தினால இவ்வளோலாம் நடக்கிறது இல்லையா? எல்லா இடத்துல வந்து மாஸ்டர்ஸ் எப்படி பாதுகாப்பாக இருக்காருன்னா, நான் சொல்கிறேன் மேடம், எவ்ரி மினிட் தேர் வித் அஸ். தட்ஸ் இட் மேடம். அண்ட் நான் சொல்கிற அதில் இருக்கிற பெரிய மாஸ்டர் வந்து பத்ரி சார் தான் மேடம். அதுதான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம். கூப்பிட்டா வந்த ஒரே மாஸ்டர் யாருன்னா ஃபஸ்ட்டு பத்ரி சார் தான் வருவாங்க மேடம். அந்த நம்பிக்கை எப்பவுமே வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா மேடம்? இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ பிலீஃப், இட்ஸ் நாட் எ பிலீஃப் சிஸ்டம், இட்ஸ் ட்ரூ. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ட்ரூத் அண்ட் யூ நீட் டு ஃபீல் தட் ஒன். எஸ், எக்ஸாக்ட்லி. என்னென்னா சரண்டர் ஆகிட்டோம்னா எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். கண்டிப்பாக வந்து அப்போ வந்து சாய்பாபா கிட்ட எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, சரண்டர் ஆகிட்டேன்னா அவர் பார்த்துப்பாரு. ஆனால் இப்போ வந்து நமக்கு பத்ரிஜி அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா அவர் பார்த்துப்பாருன்ற தைரியம் நமக்கு முழுசாக நம்பிட்டோம்னா 100% அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகும். வழி தெரியும் மேடம், கண்டிப்பாக வழி தெரியும் மேடம். அவங்க பார்த்துப்பாருன்னா நமக்கு வழி காட்டணும், கண்டிப்பாக அந்த வழியில் போகணும், அவ்வளோதான். வழிகாட்டுறவரே சத்குருன்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வழி காட்டிகிட்டே இருக்காரு. நாங்கள் நம்புகிறோம் பரமகுரு. ஓகே. என்னோட லைஃப்லவும் எப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது மேடம். ஸ்ட்ரிக்ட்லி சொல்லப்போனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து அப்துல் கலாம் கூட பேசணும்,
அப்துல் கலாம். நான் கேட்டேன், அப்துல் கலாம் அவர் யார் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் தெரியும், பட் அப்போ வந்து யாருக்குமே தெரியாது அவ்வளோதான். ஏன்னா அவர் வந்து அவர் தெரியாதா உனக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் லெக்சரராக ஒர்க் பண்ணுறவர் அவர் அப்படின்னா, அவங்க போனால் பேசலாம் அவர்கிட்ட. டெய்லி மார்னிங் வாக்கிங் போவாங்க. எனக்கு அப்போது அப்படியா அப்படி அவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவரு கூட பேசணும். எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கள் காலேஜுக்கு அப்துல் கலாம் வந்தார். அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய ஹி விசிட்டட் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். எங்கள் காலேஜுக்கு வந்தார். அப்போ வந்து அப்துல் கலாம் வந்திருக்காரு, ஓகே. ஆனால் 2 சீட்டு தான் கிளாஸ்க்கு அலௌடு. ஃபஸ்ட்டு மார்க்கு, செகண்ட் மார்க்கு எடுத்தவங்களுக்கு மட்டும்தான். நான் வந்து என்னுடைய பிரின்சிபல் கிட்ட போயிட்டு, சார் ஐ வாண்ட் டு ஹேவ் 1 சீட் அப்படின்னு. அப்போ கூட எனக்கு தெரியாது வருமா வராது. ஆனால் அவர் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு. ஹி யூஸ் டு பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ், எங்கள் டிபார்ட்மெண்ட். நான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பேன் அப்பப்போ, இந்த ஏதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. எனக்கு சயின்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே கொஷின்ஸ் நிறையா வரும் மைண்டில், கேட்டுகிட்டே இருப்பேன் எல்லாரையும். ஏன் வந்து இப்போ வந்து நம்ம சன்னுக்கு ஒரு எர்த் இருக்குன்னா, ஸ்டார்ஸு கூட சன்னு மாதிரி தானே, அதுக்கெல்லாம் எவ்வளோ எர்த்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ், எவ்வளோ பெரிய எர்த் இருக்கும், அங்கே லைஃப் எப்படி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்கைனா ரொம்ப பிடிக்கும். இப்படி உட்காந்துட்டு நான் வந்து ஸ்கை பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் என் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக இருக்கிறதால அவருக்கு எனக்கு பிடிக்கும். அதனால் அவர் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. எங்கள் கிளாஸ் ஃபுல்லாக எல்லாருமே எனிமி. ஏன்னா நீ ஃபஸ்ட்டும் கிடையாது, கிளாஸ் லீடரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் யூ காட் 1 சீட். சரி, நாங்கள் போய் உட்காந்து ஹீ ஸ்போக் 10 பாயிண்ட்ஸ் சொன்னார். அதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் வந்து, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்திருந்தால் நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பேன். நீங்கள் வந்து 90% எடுங்க ஃபஸ்ட்டு, தென் யூ வில் கெட் ஜாப், யூ வில் ஸ்டாண்ட் ஆன் யுவர் லெக்ஸ், தென் நோபடி வில் கொஸ்டின் வாட் எவர் யூ டூ, நோபடி வில் கொஸ்டின். என் லைஃப்பில் நீங்கள் வந்து இந்த காலேஜ் சுச்சுவேஷன் நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா நோ ஒன் வில் கொஸ்டின் யூ, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இல்லிட்ரஸி போகணுன்னா 3 மெம்பர்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்லித்தாங்க, இல்லிட்ரேட் பீப்புளுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்து. அதாவது நம்ம வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுக்கு தெரியாதது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வி ஷுட் டூ சர்வீஸ் டு த சொசைட்டி அப்படின்னு ஹீ டோல்டு. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்டு. அப்போ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. வாட் ஹீ கிரியேட்டட் இன் மைண்ட் இஸ், மை மைண்ட் இஸ் செல்ஃப்லெஸ் மைண்டு. ஸோ எல்லாமே எனக்கு தான். ஏன்னா எங்கள் ஃபாதர் அப்படியே தான் இருந்தார், அதே மைண்டு தான் எனக்கும் இருக்குது. பட் ஹீ கிரியேட்டட். ஸோ வி ஷுட் நாட் லிவ் ஃபார் மணி, we should live for welfare of the society அப்படின்னு அவர் he was the first seed. Abdul Kalam was the first seed. Maybe masters has arranged that program and ஸோ அப்புறம் நான் வந்து அப்புறம் படிக்கும்போது எனக்கு அப்புறம் 85% அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா தென் ஒன்லி ஐ ரியலைஸ் ஓகே தீஸ் ஆர் ரியலி வாண்டட் திங்ஸ் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் ப்ரொஃபஸர் கூட சொல்லுவார், நீங்கள் கேர்ள்ஸ்னால் ஏதோ உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்படிலாம் படிக்கக்கூடாது. யூ ஷுட் கிவ் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இருந்தபோது மைண்டில் வந்து எனக்கு வந்து எப்போயுமே என்ன ஒரு 10,000 தான் ஜாப் எப்போயுமே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபாதருக்கும் மதருக்கும், வி ஷுட் அப்படின்ட்டு. பட் இன்டர்வியூஸ் போனால் ரொம்ப பயம் வரும். நானும் கோர்ஸ் எல்லாம் பண்ணேன், ஹைதராபாத்துக்கு போயிட்டேன். ஆனால் இன்டர்வியூஸ் பண்ணால் பயம், லாஸ்ட் ரவுண்டில் போயிடுறது, இது மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்போது ஸ்ரீசைலம் தியான மகா சக்கரம் அட்டன் பண்ணோம் நாங்கள். அங்கே வந்து அப்போ ஃபைனான்ஷியலி ரொம்ப டவுன். ஐ வென்ட் வித் 500 rupees. 500 rupees தான் எடுத்துகிட்டு போனேன். டிக்கெட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அது. ஸோ ஸ்ரீசைலம் தியான மகாச்சரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து லாஸ்ட் டே பௌர்ணமி அன்னைக்கு அங்கே கதலிவனம் அப்படின்னு ஒரு ட்ரெக்கிங் அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க. அந்த ட்ரெக்கிங் போனோன்னா 500 கேட்டாங்க. என்கிட்ட ஆக்சுவலி நோ மணி. ஸோ ஐ டிடன்ட் ரெஜிஸ்டர்டு. ஸோ அப்புறம் இன்னொரு மாஸ்டர் வந்து இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு, நீங்கள் போங்கம்மா, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு அவர் போல் எனக்கு வந்து 500 கொடுத்து, ஹீ இஸ் நாட் ரிச் பர்சன், அவர்கிட்ட இருந்து ஒரு 500 எனக்கு கொடுத்தாரு. ஸோ நான் அன்றைக்கி போயிட்டு சீட்டு இருக்கா அப்படின்னா இருக்கு வாங்க அப்படின்னு. ஸோ ஐ வெண்ட் தேர். அங்கே வந்து ஒரு 250 மெம்பர்ஸ் போனோம். அங்கே நைட்டு மெடிடேஷன் பண்ணால் அவ்வளோ ஒரு எனர்ஜிஸ். ஈவன் ஒரு கேமராவில் அங்கே இருக்கிற ஒரு ப்ளூ
பர்சன் வந்து கேமராவில் விழுந்தார். ஸோ ஹீ வாஸ் எ லைட் பீயிங், ஒரு லைட் ப்ளூ கலர் பாடி இருக்கிற ஒரு லைட் பீயிங். ஸோ அந்த பிளேஸில் அவ்வளோ ஒரு மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நான் தியானத்தில் உட்காந்துட்டு இங்கே எப்படி இருக்குது எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னா, இன் ஆஸ்ட்ரலி அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு மகாராஜா சபா மாதிரி இப்படி அரை அறையாக இருக்குது. அங்கே எல்லோரும் ஒவ்வொரு குகையிலையும் ஒவ்வொரு மாஸ்டர் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ எனர்ஜிஸ் இருக்குது அந்த பிளேஸ். ஸோ அவங்க தியானம் பண்ணால் உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. ஆக்சுவலாக அவ்வளோ பாடி ஃபுல்லாக வந்து ப்ராசஸிங் ஆகிட்டே இருக்குது. அங்கேருந்து வந்துட்டோம் நாங்கள். இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் திங். ஸோ பாடியில் எல்லா சக்கராஸ், எல்லா ஹீலிங், எல்லாம் என்னென்ன நடக்கணுமோ நம்மளுக்கு எல்லாமே நடந்துடுச்சாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போது நான் டோர் வெஸ்ட் லைட்டுன்னு ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த புக்கு படித்தேன். தட் மாஸ்டர் ஹேட் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் கம்மிங் இன்டு மெடிடேஷன். மெடிடேஷன் வரைக்கும் அவர் கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட் ஜாபும் போயிடும். அப்புறம் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஹீ வில் பிகம் எ ஜீரோ in financially. So my thoughts and that book didn't match. அப்போ எனக்கு ஒரு கொஷின் வந்து, என்ன நான் வந்து தியானம் எதுக்கு வந்தேன், தியானத்தில் வந்து நல்லா இருக்கலாம் லைஃபு, நம்ம ஹாப்பியாக இருக்கணும் தானே தியானத்துக்கு வந்தோம், இது வந்து இவர் ஏன் இவ்வளோ சேட்னஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் வந்து தியானமில் உட்காந்து ஒரு 3 days எனக்கு தூக்கமே இல்லை. only one thought. அப்போது எனக்கு சப்த ரிஷிஸ் பற்றி அந்த புக்கு, எனக்கு சப்த ரிஷிஸ் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இப்படி நான் சும்மா தான் படுத்துகிட்டே இருக்கேன். 2:20 அந்த டைமில் மத்தியானம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் இதெல்லாம் வந்து திங்க் பண்ணுற, இதெல்லாம் யோசிக்காத, இன்னிலேருந்து உனக்கு எதுவுமே ப்ராப்ளமே எதுவுமே இருக்காது, நீ இதெல்லாம் நாங்கள் இருக்கோம் இல்லையா பார்த்துக்கிறதுக்கு, நீ எல்லாம் இது எதுவுமே யோசிக்காத அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் அண்ட் தென் கொஞ்ச நேரம் அவங்களுடைய மெசேஜஸ், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க, தேவர் டூ கேஷுவல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து எப்படி இருப்போம், இப்படி உட்காந்துட்டு ஒரு வேறப்பா அப்படின்னு. பட் தேவர் வெரி டூ கேஷுவல், சிம்பிள் பீப்புள், மாஸ்டர்ஸ். ஸோ அப்புறம் நான் வந்துட்டேன். ஒரு இட் ஹேப்பன் இன் 20 minutes. ஸோ அப்புறம் ஒரு 15 daysக்கு நான் அப்ளையே பண்ணலை ஜாப்பு, அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 year ஆச்சு. நான் வந்து எந்த ரெஸ்யூமும் எங்கேயுமே அப்டேட்டே பண்ணவே இல்லை. ஐ காட் லைக் எனக்கு இந்த ஜாப் வராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் 15 daysல அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டாலும் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி. அப்படி அப்போது ஒரு மாஸ்டர் குமுதா மேடம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஏன் வரக்கூடாது, இது மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, வரும், யூ கோ வித் எ பாசிட்டிவ் தாட். யூ ஷுட் நாட் ஹாவ் ஏ சங்கல்பம் அண்ட் விகல்பம், யூ ஷுட் ஹாவ் ஒன்லி சங்கல்பம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு கூட நீ வந்து 15 minutes மெடிடேஷன் பண்ணு, அப்போ உனக்குள்ளே இருக்கிற ஃபியர்லாம் போயிடும், தென் யூ வில் டூ இன்டர்வியூ வெல் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நான் போயிட்டு 15 minutes மெடிடேஷன் பண்ணேன். அப்புறம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அப்போது ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து அவர் பேசும்போதே அவர் சொன்னார், யூ வில் பி இன் மை ப்ராஜெக்ட் ஒன்லி அப்படின்னாரு. ஸோ ஐ காட் தட் ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு நல்ல சேலரியோட ஜாப் கிடச்சிச்சு. ஸோ தட் டு எனக்கு டவுட் அப்புறம், ஏன்னா ஜாப் இப்போ வந்து நம்ம மெடிடேஷன்னு எவ்ரி வீக் ஐ யூஸ் டு அட்டெண்ட் சம் கிளாஸஸ்ஸு, ஒன் டே செஷன்ஸு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி இருக்கும்போது இது வந்து அப்புறம் இந்த ஜாப்னால் நம்மளுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் இல்லையா அப்படின்னு ஒரு மாஸ்டர் கால் பண்ணி கேட்டால் அவங்க சொன்னாங்க, நீ வந்து அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது, ஏன்னா வென் யூ ஆர் ரெடி 10% நீ வந்து கொடுத்தா அந்த 10% வந்து வி ஆர் பிரிண்டிங் த பேம்ப்ளெட்ஸ்னு இட் வில் ரீச் டு 1 lakh people. ஸோ அதனால் அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போலேருந்து நான் வந்து எவ்ரி மந்த் 10% மை சேலரியில் 10% நான் வந்து எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் பிஎம்சி அக்கௌண்ட்டுக்கு. ஓகே. ஸோ அப்போ தான் இந்த சென்டர் இதெல்லாம் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6 months எனக்கு ஜாப் கிடச்சி 6 months. ஸோ வி வேர் ஆல் சப்போர்ட்டிங். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ரெகுலராக இந்த மாதிரி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போயிட்டு அங்கே இருப்போம். ஸோ டி நகர் சென்டர், மயிலாப்பூர் சென்டர், ஸோ வீக்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு எல்லோரும் வரவங்களுக்கெல்லாம் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரேட் மேடம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் தமிழ்நாடு பிறந்ததுக்கு வந்து சென்னையில் பிறந்ததுக்கு வந்து இத்தனை கிளாஸஸ் நீங்கள்
எடுக்கிறது ஸ்கூல்ஸில் எடுக்கணும்னா கூட நல்லா தமிழ் அந்த ஃப்ளூயன்சி வந்ததானே நம்மளால் எடுக்க முடியும். இந்த சென்டர்ஸில் ஆகட்டும் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, சூப்பர்பாக இருக்குது மேடம். ஆக்சுவலாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 10% பிஎம்சிக்கு நம்ம சேல்ரி நம்ம சம்பாதிக்கணும் கொடுக்கணும்ன்றது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, பத்ரிஜி கூட சொல்லுவார், எல்லாருமே வந்து வந்துட்டாங்கன்னு அப்புறம் வந்து யார் கொடுக்குறதுக்கு, அதனால சம்பாதிக்கிறவங்க வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருக்கணும். அதில் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த வேலையும் சொல்கிற மாதிரி 1 lakh பீப்புளுக்கு வந்து அது ரீச் ஆகுறது இல்லையா. நம்ம போய் கூட சொல்ல முடியாது. பேம்ப்ளெட்ஸ் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகுது. இப்போ பிஎம்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எத்தனையோ பேர் யூடியூப்பில் ஐலாண்டில் இருக்கிறவங்க கூட திருப்பி இப்போ கால் பண்ணுறாங்க. அந்த மூலைக்கு நமக்கு போகுதுன்னா பிஎம்சி வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ரொம்ப அப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப இதுவாயிட்டு சுனிதா மேடம் வீட்டுக்கு போயிட்டேன் நான். மேடம் ஏதாவது ஒர்க் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி மெயில்ஸ் அனுப்பணுமா எல்லாருக்கும், இந்த மெயில்ஸ் வந்துட்டு எல்லாம் வேறு சொசைட்டிஸ்க்கெல்லாம் போயிடும், நம்மளுடைய மெசேஜஸ் வச்சு பிஏ வெஜிடேரியன் வச்சுட்டு எல்லாருக்கும் அனுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ டெய்லி ஒரு நல்ல மெசேஜ் ஏதாவது இருந்தால் டெய்லி நாங்கள் வந்து அது வந்து ஒரு குரூப் ஆல் சொசைட்டிஸ் அதுலேருந்து அவங்க நிறைய பேர் ரிப்ளை கூட பண்ணுவாங்க அதுலேருந்து. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் மெசேஜஸ் அனுப்புறேன் எல்லாருக்கும். மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா அப்போ மெசேஜஸ் ஸ்டார்ட். அப்போ இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. 2011, 12, 13 அந்த டைமில் வந்து சென்னை மெடிடேஷன் மெசேஜஸ் எல்லாமே வந்து அனுப்புனது நான் தான் மேடம். ஓகே. எவ்ரிதிங் அண்ட் அதோட கன்வீனியன்ஸ் எல்லாமே வந்து நாங்களே செலவு பண்ணிவிட்டு அது மெசேஜஸ் எல்லாம் நான் ஃப்ரீயாக. ரொம்ப கிரேட் சர்வீஸ் சார். சும்மா நம்ம தியானம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறதுன்றது அல்டிமேட்னு சொல்லி பத்ரிஜி அவர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வேலை 2 பேரும் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் இன் திஸ் மினிட் ஆல்சோ எனக்கு ஏதாவது கையில் 1 லட்சம் வந்தாலும் நான் எதுவுமே யோசிக்காமல் அதுலேருந்து அட்லீஸ்ட் 10% மேக்ஸிமம் ஹோல் அமௌண்ட்டு நான் கொடுத்துருப்பேன் மேடம். சரி, நான் எப்படின்னா ஏதாவது பிரமிடு நின்றுடுச்சுன்னா பிரமிடு ஏதாவது இப்போ நம்ம நிறைய ஊர் போயிட்டே இருக்கோம் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம், நாங்கள் கந்துக்கூர் ஒங்கோல் டிஸ்ட்ரிக்ட் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் வந்து கந்துக்கூர் பக்கத்தில் பெதவெங்கனபாளையம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது மேடம். அந்த கிராமத்தில் போனால் அங்கே பிரமிடு வந்து பாதி கட்டிட்டு விட்டுட்டாங்க மேடம், பிகாஸ் ஆஃப் நோ ஃபண்ட்ஸ். நாங்கள் அங்கே என் கொலீகு வீட்டு கிட்டே இருக்கேன். ஸோ அந்த பையன் வீட்டுக்கு போனால் அங்கே பார்த்தோம். நாங்கள் பார்த்த உடனே என்ன சார் நிறுத்திட்டீங்க, என்னென்னா டியூ டு லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா என் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 இருந்தது, அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சார் நீங்கள் ஆரம்பிங்க, திருப்பி நீங்கள் ஆரம்பிங்க, பார்க்கலாம், மாஸ்டர்ஸ் வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் எல்லார்கிட்ட சொல்லிட்டு டொனேஷன்ஸ் வாங்கிட்டேன். ஈவன் நான் ஸ்வர்ணஸ்ரீ மேடம் கூட சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிட்டு, மேடம் ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், இது நிறுத்திச்சு இந்த பிரமிடு. ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் இட். பிகாஸ் அது ஸ்டார்ட் ஆனால் அந்த சுற்று இருக்கிற நிறையா வில்லேஜஸ்க்கு வந்து அது ஹெல்ப் ஆகும் மேடம். அந்த பிரமிட் எனர்ஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரு பிரமிட் வந்து நம்ம ஒன்று வந்திருக்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அது ஹெல்ப் ஆகுறது? அவங்க வெஜிடேரியனாக மாறுறதுக்கு ஹெல்ப் ஆகுதா, இல்லை தியானியாக ஆகிறதுக்கா, இல்லை வந்து அந்த வில்லேஜ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கா? சொல்கிறேன் மேடம். ஸோ இது முடிச்சுட்டு அதை ஸோ நான் திருப்பி இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டு இயரில் வந்து கரோனாக்கு முன்னாடி தான் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடமோட கையால் அது ஓப்பன் ஆகிடுச்சு மேடம். அந்த பிரமிடு ஓப்பன் ஆகிடுச்சு. அவங்க இன்றைக்கி கூட அவங்க நேற்று கூட கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்காங்க சார் நீங்கள், நல்லா இருக்கீங்க, குழந்தை எப்படி இருக்குது மேடம், எப்படி பேசிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஸோ பிகாஸ் அப்படி ஏதாவது இருந்தால் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அது பிகாஸ் ஒரு பிரமிடு ஒரு ஏரியாவில் வந்தாலே வந்து அது ஃபஸ்ட்டு திங் வந்து அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்குது மேடம். அதோட ரேடியஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக வந்து 10/10 இருந்தாலே வந்து அந்த ஸ்ட்ரீட் நல்லா இருக்கும், அந்த ஏரியா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க மேடம். பட் யூ கேன் ஃபீல் தட் எனர்ஜி மேடம். இப்போ நீங்கள் ஒரு பிரமிடு கிட்ட இருந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் பக்கத்தில் உட்காந்துலாம் கூட உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து யூ கேன் ஃபீல் தோஸ் எனர்ஜிஸ் ஃபார் ஷூர் மேடம். ஸோ அப்படி ஒரு இது இருக்குது. அண்டு அதோட வைப்ரேஷன்ஸோட நீங்கள் திங்கிங், இப்போ நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் மேடம், எவ்ரிவேர் இட் இஸ் லைக் சம்திங் பாசிட்டிவாக
அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குப்பா, பிரசாந்தமாக இருக்குப்பான்னு அப்படி எல்லாம் சொல்லுவாங்களே. ஸோ பிரமிடு கிட்ட கூட அந்த அந்த மாதிரி ஒரு பிரசாந்தம், அந்த ஒரு பீஸ் இருக்கும் மேடம். அந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். ரொம்ப மைண்ட் வந்து ஜீரோ ஆகிடும், ஈஸியாக ஜீரோ ஆகிடும். நம்மளோட தாட்ஸும் வந்து ஒரு கோயில் போயிடுற மாதிரி. அது எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல தாட்ஸ் பாசிட்டிவாக ஒரு தெரியாமல் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் மேடம் அந்த பிரமிட்ஸ் இருந்தாலே. அந்த ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் ஓன்லி அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த ஏரியாவில் வந்து பர்டிகுலர்லி தே ஆர் ஆல் நான்வெஜிடேரியன்ஸ், பியூர் நான்வெஜிடேரியன்ஸ். நம்ம ஒரு பிரமிடு வந்து ஓப்பன் பண்ணிட்டு அங்கே மெடிடேஷன் சொல்ல கொடுத்த ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்கிற ஃபார்மிங் லேண்ட்ஸில் வந்து வேலை பண்ணுறவங்க எல்லாம் வந்து இப்போது லாஸ்ட் வீக் அவங்க கால் பண்ணிட்டாங்க மேடம். அங்கே இருக்கிற வேலை பண்ணுறவங்க வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்களா அந்த பிரமிடில். ஸோ அவங்க வந்து ஹெல்த் மூலமாக வந்து பிரமிடு வந்து ஹீலிங் பவர் அதிகமாக இருக்கும் மேடம். நார்மல் சின்ன டிசீசஸாக இருந்தாலும், க்ரானிக்கல் டிசீசஸாக இருந்தாலும், எது இருந்தாலும் டைம் மை டிஃப்ரென்ஸ், பட் க்யூரிங் மட்டும் கன்ஃபார்மாக க்யூர் ஆகிடும். அது எல்லாருக்கும் தெரியும். அது ஹீலிங் பவர் அதிகமாக இருக்கும் பிரமிடில் வந்து. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களோட டெவலப்மெண்ட்டு வந்து நல்லா இருக்கும். அண்ட் அவங்களும் வந்து திருப்பி இன்னொரு குரூப்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க மெடிடேஷன். ஸோ இப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்ல மேடம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மேடம். ஸோ எல்லாரும் வந்து பிரமிட்ஸ் கட்டணும், பிரமிடோட சக்தி வந்து கட்டினாதான் தெரியும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஹேங் பண்ணிக்க சொல்றாங்க. 3 மடங்கு அதிகமான சக்தி வருது நமக்கு. சும்மாவே வந்து நமக்கு காஸ்மிக் எனர்ஜி அதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது உட்கார்ந்துட வந்து அந்த சக்தி வந்து நம்ம நாள் உள்ள வாங்க முடியுமான்றது வந்து ரொம்ப பத்ரிஜி அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டே இருப்பாங்க அந்த சக்தி பற்றி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம். சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அது எப்படி நல்லா வரும், காஸ்மிக் எனர்ஜி எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க மேடம். நான் ஆக்சுவலி மெடிடேஷனுக்கு முன்னாடி ஒரு இது கேள்விப்பட்டேன் மேடம். நான் எம்பிபிஎஸ் ஸ்டடி இன் எம்பிபிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சியில் கூட நான் வேலை பண்ணிட்டேன் மேடம். ஸோ அப்போது ஒரு வார்த்தை கேள்விப்பட்டுட்டேன். அது எப்படின்னா, ஒரு டாக்டர்ஸோட மீட்டிங் நடக்கப்போ காஸ்மிக் எனர்ஜி பற்றி ஒரு சின்ன டாபிக் வந்தால் அவங்களுக்கு வந்து போட்ட ஒரே கொஸ்டின் என்னென்னா, ஹிமாலயாஸில் வந்து ரொம்ப டீப்பாக போனால் அங்கே ஆக்சிஜன் கிடையாது. பட் இவங்க அங்கே இருக்கிற முனிங்கள் இவங்களெல்லாம் இருக்கு, சுவாமிகள், முனீஸ்வர், அவங்க எப்படி அங்கே ஹவு தே ஆர் சர்வைவிங். ஓகே, ஓன்லி ஆன்சர் இஸ் காஸ்மிக் எனர்ஜி. எஸ், த சேம் காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு பிரமிடில் கிடைக்கும். அது ஃப்ரீயாக வருது. ஹிமாலயாவுக்கு போக தேவையில்லை. பிரமிட்ல உட்கார்ந்தாலே நமக்கு காஸ்மிக் எனர்ஜி உட்கார்ந்தா நீங்க ஹிமாலயால நடந்து போலாம், ஆக்சிஜன் இல்லாம. அந்த அளவுக்கு சக்தி வாங்க முடியும் பிரமிட்கள். ரொம்ப கிரேட் சார். ரியலி வந்து நம்ம எல்லாருமே வந்து பிரமிட் சக்தி, இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி என்னாலே ஸ்டார்டிங்கே வந்து பிரமிடன் வருது இல்லையா, அற்புதமாக வந்து அது சக்தி உள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். பிரமிட்ஸ் இருந்தாலே போருமன்றது வந்து பூ உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அப்புறமா வந்து சார் வந்து உங்களுக்கு கொலீகன்னு சொன்னாங்க. எப்படி தான் உங்கள் கல்யாணம் நடந்திருக்கு? நீங்கள் தியானியாக இருக்கிறதுனால கல்யாணம் நடந்திருக்கா, இல்லை கொலீக்ஸாக வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? முன்னாடியிலேருந்தே எங்கள் 2 பேர் கொஞ்சம் பிடிச்சதாக இருந்தது. பட் மெடிடேஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம், ஓகே வி கேன் லீட் எ குட் லைஃப், வி போத் ஆர் மேரியிங் அப்படின்ட்டு. ஸோ Vamsi is a very good person. I will give you a certificate. எல்லா பசங்க மாதிரியும் கிடையாது. ஏன்னா he used to be a responsible person. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கே தெரியாது. பட் he used to take care. அவங்க பேரண்ட்ஸும் சரி, he used to think அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கும். So and no bad habits. No, ஒரு குட் பர்சனுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. குட் குவாலிட்டிஸ். ஸோ we decided ஓகே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இப்போ கிடையாது. ஆஃப்டர் வி செட்டில் டவுன் அப்படின்னு அவருக்கும் ஜாப் வந்துச்சு, எனக்கும் ஜாப் வந்துச்சு. மை ஃபேமிலி ஆல்சோ காட் செட்டில்டு வெல். ஸோ இவங்க கூட கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அப்புறம் பட் எங்கள் 2 பேருக்கும் நடுவில் கொஞ்சம் கேஸ்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. வேறு கேஸ்ட்டு. ஓகே. ஸோ தேர் பேரண்ட்ஸ்
அக்செப்ட் பண்ணலை. அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, பட் என் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஒரு 1 hour நீங்கள் பேசுனீங்கன்னா வம்சிக்கு பிடிக்கும். இட்ஸ் a காமன் திங். பட் அவங்க வீட்டில் கேஸ்ட் ப்ராப்ளம் பண்ணாங்க. பட் ஆனால் பத்ரி சார் வந்து நீங்கள் சென்னையில் தான் என்ன சொன்னால் நோ ஃபாதர் நோ மதர். సో సారీ ఈ క్యాస్ట్ ప్రాబ్లం అంటే ఎప్పుడు పోతుందంటే ఇంకా 10 జన్మలు అవుతుంది. நடுவில் காட் ஃபாதர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரா? 3 years ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன் மேடம். வீட்டில் ரொம்ப பிரச்சனை. கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறமா கூட இல்ல, முன்னாடியே ஆக்சுவலி நாங்கள் 2006 ஆரம்பிச்சிட்டோம். ஐ மீன் லவ் பண்ணது. ஓகே, லவ் மேரேஜ். ஓகே. 2009-10லேருந்து வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அது எந்த அளவுக்கு பிரச்சனைனா என்னை போட்டு அடிக்கிறாங்க வீட்டில். நான் அப்படியே சும்மா சிரிச்சுட்டே இருப்பேன் மேடம். என்ன அடிக்கிறாங்க, என் அம்மா அப்பா நிதானமாக சொல்லிட்டாங்க, எதுவுமே கேட்கவே இல்லை. நான் அப்படியே ஈவன் இன்னும் சொல்லணும்னா ரொம்ப அடிச்சிட்டாங்க மேடம். ரொம்ப எனக்கே தெரியும் அந்த வலி. இப்படி அடிச்சிட்டாங்க. அதனால நான் சும்மா இப்படியே உட்காந்துருவேன். நான் திருப்பி வரும்போது எது பேச மாட்டீங்க. திருப்பி வரும்போது சரிம்மா ஓகே நீங்கள் என்ன வேலை அடிச்சிட்டாங்கல்ல, சரி நான் அது பண்ண மட்டும் கல்யாணம் பண்ணுவாம்மா அது சொல்லிட்டு நான் திருப்பி வருவேன், திருப்பி ஜாபுக்கு. இப்படி எல்லாம் நடந்துச்சு மேடம். 3 years டோட்டலி 2010, 11, 12 இப்படியா இல்ல. அப்படி எப்படி அவ்வளோ என்ன பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட, சவிதா மேடம் கிட்ட உங்களுக்கு? இல்லை மேடம், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா மேடம்? ரீசன்னா அவங்க சொல்கிற மாதிரி நல்லா இவங்க வந்து ரொம்ப ஒரு வைஸ் உமன் மேடம். ஸோ ஷீ கேன் மேனேஜ் எவ்ரி திங் மேடம். தட் மீன்ஸ் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் கூட ஷீ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்கன்றீங்க. ஓகே மேடம். இல்லை ரொம்ப லேட் மேடம், லேட்டாக பண்ணுவான். சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுவான். ஸோ மேனேஜ். ஸோ எனக்கு என்னென்னா அப்போதுக்கு வந்து எனக்கு என்ன இவங்க குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும். எது மைண்டில் இருந்துட்டு ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு பேசுறது அது எதுவுமே இல்லை. ஃப்ரீ வில்லாக பேசுவான். மைண்டில் வந்து எது வச்சுக்கிட்டு பேச மாட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது பேசுவான். நார்மலாக வந்து இப்படி வந்தா பேசுவான். மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது பேசிடுறாங்க. அதுக்கு வச்சுட்டு நம்ம கன்னிங்கா ஏதாவது யோசிச்சு ஏதாவது பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி எல்லாம் பேச அது ஒரு பெரிய ரீசன். அப்போ வந்து நீங்க கரெக்டா மேடம். இப்போ இன்ஜினியரிங் ஆன பையனுக்கு என்ன தெரியும் மேடம்? இதுக்கு மாதிரி இப்போ பொண்ணு நல்லா இருக்கா இல்லையா, நம்பர் 1 நல்லா பேசுதா இல்லையா, குவாலிட்டிஸ்னா நமக்கு தெரிஞ்சுன்னா இப்போ எத்தனை பேர்கிட்ட சுத்துது, யாராவது இருக்கா இல்லையா, இதுக்கு மேல என்ன இருக்கும் மேடம் இன்ஜினியரிங் ஆனா ஒரு பையனுக்கு? அவ்வளவுதான். ஸோ அப்போ பிடிச்சிச்சு. ஸோ அது அப்படியே நடந்துச்சு. இப்போ ஒரு 3 years லாங் நம்ம ஒரு ரிலேஷன் போகுதுன்னா நல்லா இருந்தால் தான் போக முடியும் மேடம். கண்டிப்பாக. கரெக்டா? ஸோ நாங்கள் டோட்டல் 8 years ஆஃப் லவ் 8 years மேடம். 8 yearsக்கு அப்புறமா தான் மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. பட் அதான் சோல்மேட்ஸ் அதனால தான் ரொம்ப பாண்டேஜ் இருந்தது நினைக்கிறேன். சொல்லட்டும்னா மோர் தேன் 8 லைஃப் டைம்ஸ்ல வந்து இவங்க தான் என் பார்ட்னர். ஓ, மோர் தேன் 8 லைஃப் டைம்ஸ். அப்பா ரொம்ப கிரேட் தான். அதனால தான் அம்மா அப்பா அடிச்சாங்கன்னா கூட அவங்கள வந்து விடாம வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா ஏதோ ஒரு ரீசனோட இருக்கும். அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. 8 births வந்து அவங்க வந்து துணையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கோம். சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனுக்கு வந்தா they will part away. கரெக்டா? இப்போ என் அம்மா வந்து நான் சத்துடுவேன் இப்படி கூட சொன்னா மேடம். கண்டிப்பா இருக்கும். சத்துடுவேன் எல்லாம் சொன்னாச்சு. ஸோ ஆனாலும் நாங்கள் வந்து அப்படியே இல்லை, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோ, இது என்னோட முடிவு, உன் இஷ்டம், இப்படி தான் சொன்னேன் நான். அண்ட் நான் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணது இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அதையும் கூட நான் கட்ரைட்டாக சொன்னேன் மேடம். 2 பேரும் அதே இதில் இருந்துட்டோம். நீங்கள் ஒத்துக்காங்க, ஸோ வில் மேரி, அவ்வளோதான். அப்படி தான் இருந்துட்டோம். பட் ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடியே பத்ரி சார் மேரேஜ் பண்ணிட்டாங்க. August 25th
2013 ஐஎஃப்எஸ்எஸ் டி நகரில் நடந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம் கீழே. அப்போது நம்ம போயிட்டு பிரசாந்தி சந்திரசேகர் நெற்குழ பிரசாந்தி மேடம் கிட்ட போயிட்டு சார்கிட்ட போயிட்டோம். போன உடனே இந்த பொண்ணு ஷி வாஸ் க்ரையிங். என்னாச்சுன்னு கேட்டாங்க. சார் இந்த கேஸ்ட்டு இதெல்லாம் எப்போ போவோம் சார்? இன்னும் 10 லைஃப் டைம்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு இது போகிறதுக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்போது அந்த சிவப்பா இருக்கிறாங்களே அவங்க வந்து இன்னைக்கு ரெடியா கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு கேட்டாங்க. ரெடியான்னு சொன்னோம். 2 பேர் ரெடியான்னு சொன்னோம். சார் கிட்ட சொன்னாங்க. சார் அவங்க ரெடி சார்ன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ எல்லாம் வாங்கிங்க பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க சார். கணேஷ் சாரு, பிரசாந்தி சந்திரசேகர் சார் அவங்களெல்லாம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஜெகதீஷ் சார், சுனிதா மேடம், அவ்வளோதான் மேடம். ஒரு மிராக்கிள். 5 o'clock முடிஞ்சிச்சு ப்ரோக்ராமும். 5:30க்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். சூப்பர் சூப்பர். ஆன் த ஸ்பாட் டிசைட் பண்ணிட்டாங்க. சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் முடிஞ்ச உடனே யாரும் போகாதீங்க, ஒரு மேரேஜ் இருக்கு, அது பண்ணிட்டு போகிறவங்க எல்லாமே சொன்னாங்க. சூப்பர் சார். ஏன்னா அந்த மேரேஜ் முடிஞ்சு உடனே அவங்க எந்த ஆப்போசிஷனும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என் அம்மா அப்பா கூட ஒத்துட்டாங்க மேடம். ஆகஸ்ட்ல வந்து இன்னொரு மேரேஜ் நடக்குது. எனக்கு 3 மேரேஜ் மேடம். அப்பா 3 மேரேஜ் மேடம். 3 மேரேஜ். ஒரே பொண்ணு கூட. ஒரே பொண்ணு 3 மேரேஜ். சிங்கப்பூர்ல மொத்தம் 3 மேரேஜ். அப்பா அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட ஒன்று நடந்துச்சு மேடம். ரொம்ப பந்தம் வந்து இன்னும் அதிகம் ஆயிடுச்சேன்னு சொல்லுங்க. இல்லை, அக்டோபரில் வந்து அவங்க ஒத்துட்டாங்க மேடம். பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு நடுவில் மெடிடேஷன் இல்லைன்னா மெடிடேஷன் தான் மேடம். இல்லை, மெடிடேஷன் வித்தவுட் மெடிடேஷன் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க இஷ்டப்படுறாங்க, பட் ஆனால் அந்த மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அவங்க லைஃப் லீட் பண்ணுறது வந்து அங்கே லாட் ஆஃப் ஆப்போசிஷன். அதுக்கு ரீசன்ஸும் நிறைய இருக்கும் மேடம். ஏன்னா நம்ம முன்னாடி ஜென்மம்ல நிறைய பேருக்கு நிறைய பண்ணோம். ஒரு நாள் இவங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் இந்த எங்களுடைய மேரேஜ்க்கு யார் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட என்ன 24 சோல்ஸ் தெரியுது. அதில் எங்கள் தம்பி, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பேரண்ட்ஸ், சிஸ்டர், அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு நாங்கள் அந்த லைஃப் டைம்ஸில் ஏதோ சம்திங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் அது தெரியுது. இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணால் அந்த கர்மா கூட நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வி ஆர் ஆஸ்கிங் சாரி. நம்ம சாரி கேட்டுட்டு அவங்க வந்து நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டா. ஸோ வி ஆர் ஸ்லோலி கிளியரிங் அவர் லைஃப். ஏன்னா நான் இது தெரியாமல் அப்புறம் இதுக்குன்னே நெக்ஸ்ட் பர்த் மறுபடியும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் ஸோ வி ஆர் இன் மெடிடேஷன். அந்த கர்மா போயிட்டு இந்த மாதிரி நிறைய யூத் இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க, பட் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து டிபார்ட் ஆகிடுறாங்க. அவங்களால லீட் பண்ண முடியல. ஸோ தேர் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து இந்த கர்மாவால் தான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு. ஸோ தே கேன் ஆல்சோ டூ மெடிடேஷன் அண்ட் ஆஸ்க் சாரி ஃபார் ஆல் த ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூட் வந்து கிளியர் ஆகும். அந்த கர்மா என்னன்றது தெரியாம வந்து அவங்க தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்ம தியானத்துல வந்தாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா மேடம். இப்போ என்ன போட்டு அடிக்கிற அடிக்கு வந்து நான் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வேண்டாப்பா கண்டிப்பா. பட் when I was in meditation, so meditation பண்ணிட்டு எனக்கு தெரியுது, நல்லா தெரியுதுல. ஸோ அதனால why should we unnecessarily quarreling something? நான் வீட்டில் கூட எதுவுமே பேசல மேடம். ஈவன் கல்யாணம் நாளைக்கு காலையில் எனக்கு October 18th கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு கூட என்னை அடிச்சுட்டாங்க மேடம், தெரியுமா? October 17th கூட அடிச்சுட்டாங்க. இது வேணுமா உனக்கு தெரியுமா மேடம்? அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது சரி ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில இருந்தது, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்க வேண்டியதா. வேற ஒன்று 8 மணிக்கு கல்யாணம், நைட்டு 12 o'clock என்ன அடிச்சுட்டாங்க மேடம். நம்ம என்னென்னா மெடிடேட்டர்ஸ் வந்து அது வந்து நம்ம வந்து கெட்ட மெமரிஸை வந்து நம்ம நினைக்கிறது இல்லை. எப்போவுமே வந்து நடந்தது ஓகே, நடந்து போச்சு இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எவ்ரிதிங் இஸ் an experience. ஏன்னா சோல்மேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு ரொம்ப டஃப்பான. கண்டிப்பாக ஆன்மீகத்தில் வந்து நிறைய வந்து டெஸ்டிங்ஸ் வரும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தியானம் பண்ண வந்து ஏன்னா டெஸ்டிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள பேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, சகனமான்றது வந்து இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சார் இன்னொரு இது வந்து ஆக்சுவலாக உங்கள் குழந்தை நீங்கள் 2 பேரும் மெடிடேட்டர்ஸ்னால்
பிறக்க போகிற குழந்தை கூட ரொம்ப அற்புதமான சோல் தான் பிறக்குமோன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கேரிங் ஆகும்போது? ஸோ ஃபஸ்ட்டு நான் கேரிங் ஆகும்போதுன்னா நான் மெடிடேஷன் டெய்லி பண்ணிகிட்டே இருப்பேன் மெடிடேஷன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ ஓகே ஸோ லெவல் ஒன் செகண்ட் மேடம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேரேஜ் ஆன உடனே சில புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் வந்து சோல் வந்து ஒரு நல்ல சோல் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் மேடம். ஓகே. அண்டு இதுக்கு முன்னாடி கூட கேரி ஆகிறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டோம் மேடம். நாங்கள் திருப்பதி போயிட்டோம், திருப்பதி தலக்கோனா போயிட்டோம். எங்கள் அக்கா கூட பசங்க கூட போயிட்டோம். அங்கே மெடிடேஷன் பண்ணாலே வந்து எங்களுக்கு வந்து பர்பிள் லைட்டு ப்ளூ கலர் எனர்ஜிஸ் வருது, இதெல்லாம் தெரியுது மேடம் எங்களுக்கு. அப்போ இவங்க கன்சீவ் ஆகலை கரெக்டாக கன்சீவ் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த மாதிரி தட் மீன்ஸ் சில சயின்ஸ் வந்து எங்களுக்கு தெரியுது நாங்கள் இன்வைட் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வைஜாக் அரக்கு வேலி கூட போயிட்டோம் மேடம். அது போயிட்டு இவங்களோட தாட் என்ன சொன்னான்னா, இவங்க ஒரே சொன்னேன், நீ இப்போ வராது, நான் வெளியே போயிட்டு வருவேன், அதுக்கப்புறமா தான் நீ வாப்பான்னு சொன்னாங்க இவங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் அரக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. ஹனிமூனே நடக்கல, ஹனிமூன் எதுவுமே இல்லை மேடம். பிகாஸ் என் மம்மிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலெல்லாம் வந்து பிரேக் ஆயிடுச்சு, போன் பிரேக் எல்லாம் ஆயிடுச்சு, பெரிய ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால எங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எங்கே வெளியவே போகல மேடம், வீட்டில் தான் இருக்கும். திருப்பி ஹைதராபாத் போயிட்டோம், ஆஃபீஸு வீடு ஆஃபீஸு இதே தான். நாங்கள் போனால் வெளியே போயிடுச்சுன்னா எங்கள் தியான மகாசக்கரத்தை தான் போனோம் மேடம், அவ்வளோதான். அதுதான் வெளியேனா. ஸோ இப்படி இருந்தது. அதனால தான் இவங்க ஒரு தாட் வச்சுட்டாங்க, நாங்கள் ஏதாவது ஊர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நீ வரணும்னு. ஸோ நாங்கள் அரக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இவங்க கன்சீவ் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த எனர்ஜிஸ் எல்லாம் வருது எல்லாம் தெரிஞ்சிச்சுல மேடம், பர்பிள் கலர். ஸோ யாரோ ஒரு நல்ல மாஸ்டர் வரப்போவாங்க, இந்த மாதிரி மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. நார்மலாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது இல்லையா அந்த தியானத்தில்? நோ மெடிசன் இல்லையா, நாங்கள் வந்து டேப்லெட்ஸ் எதுவுமே சாப்பிடல, வைட்டமின் டேப்லெட்ஸ் எதுவுமே இல்லை, நோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், ஒன்லி டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன். அதுவும் 3 months அப்போ போனோம் நாங்கள். அப்போ வந்து நீ இவ்வளோ நாளைச்சு இன்னும் யார்கிட்டையும் டாக்டர் கன்சல்ட் பண்ணலையான்னு, நோ அப்படின்னு. அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னோம் நாங்கள், இந்த மாதிரி நாங்கள் ஸ்கேன்ஸ் எதுவும் எடுக்க மாட்டோம், அந்த மாதிரி ஓகேவானா ஓகே அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் டேப்லெட் சாப்பிட மாட்டோம் கூட சொல்லிட்டோம். பட் ஆனால் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு போகும்போது ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆனால் நாங்கள் எடுக்கலை, ஆக்சுவலாக டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க, இது வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா மெயின் டாக்டர் இஸ் டிஃப்ரெண்ட், அவங்க கீழே இருக்கிற சப் டாக்டர்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை சொல்லவே முடியல. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்க போகும்போது அவங்க வந்து பேபி இஸ் நாட் ஃபுல்லி க்ரோன், அதனால் இந்த வாட்டி ஸ்கேன் எடுக்க முடியாது, நெக்ஸ்ட் டைம் எடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ சம்திங் ரேடியோ டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு, ஏன் ரேடியோ டெஸ்டிங் பண்ணணும், இப்போ பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு. நாங்கள் டாக்டருக்கே கால் பண்ணி சொன்னோம், ஆமாம்மா அது பண்ணக்கூடாது, இப்போது யார் அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க. ஸோ எங்களுக்கு ஒரு டவுட் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னு. ஸோ அப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஹாஸ்பிட்டல் போகிறதே. ஏன்னா அங்கே போனதுலேருந்து ஃபஸ்ட்டு திங்கு ஆஸ்கிங் ஸ்கேன் எடுக்கணும், நாங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் போனோம் ஆக்சுவலாக வந்து அங்கே எப்படின்னா மேடம், மெயின் டாக்டர் இருப்பாங்க, அவங்க நல்ல டாக்டர், அவங்க ஸ்பிரிச்சுவலாக கூட பேசுவாங்க, அவங்க நீங்கள் சொன்ன கேட்பாங்க அவங்க. பட் அவங்க ரொம்ப சீனியர் ஆகிட்டாங்க, அவங்க கீழே சப் டாக்டர்ஸ் இருக்கும், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இவங்களை வந்து எப்படின்னா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் போவாங்க, இவங்க பற்றி யோசிக்க மாட்டாங்க அண்ட் நம்ம பற்றி யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல மேடம், இன்றைக்கி வந்தால் இந்த கண்டிப்பாக பண்ணணும், அப்படி தான் இவங்க ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது. ஸோ அப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமே போகல. 8 months ஆகிடுச்சு. அது வரைக்கும் ஃபுட்டு ஒன்லி டயட்டு, நோ மெடிசன்ஸ், நத்திங். ஸோ 8 months அப்போ தான் நாங்கள் சர்ச் பண்ணோம், வாட்டர் டப் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் வாட்டர் டப் ஆகலை எங்கள் 2 பசங்களுக்கும்.
பட் வி சர்ச் ஃபார் வாட்டர் டப் டெலிவரி. வாட்டர் டப் டெலிவரி சர்ச் பண்ணால் விஜயகிருஷ்ணன் அப்படின்றவங்க வாட்டர் டப் டெலிவரி பண்ணுறாங்க ஹைதராபாத்தில் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நாங்கள் ஓகே டெலிவரி இங்கே தான் ஆகும் அப்படின்னு அவங்ககிட்ட ரெகுலராக போயிட்டுருந்தோம். அவங்ககிட்டயும் சொல்லிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் டேப்லெட் சாப்பிட மாட்டோம்னு. அதுக்கு பிஃபோர் ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சில டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, சில டேப்லெட் சாப்பிடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் பத்ரி சார் கேட்டோம் இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிடணுமா அப்படின்னா சார் சொன்னார், நீக்கு நமக்கம் உண்டே ஏமி அவசரம் இல்லை, நீ உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா உனக்கு எந்த டேப்லெட்டும் அவசரம் இருக்காது. அப்போ ஆமாம் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அப்போ வரைக்கும் நான் வாங்கலை கூட எந்த டேப்லெட்டும். அப்புறமும் ஓகே. ஸோ பத்ரி சார் டோல்டு எதுவுமே டேப்லெட்ஸ் தேவை கிடையாது. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து விஜயகிருஷ்ணன் கிட்டே போனால் அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிபிடி ஸ்கேன் இதெல்லாம் எடுக்கணும் இல்லையா, பண்ணுறீங்களானே இல்லை வேண்டாம் மேடம், ஏன்னா வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ் அவர் பேபி வில் பி வெரி குட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து எந்த டேப்லெட்ஸும் எதுவுமே சஜஸ்ட் பண்ணலை. ஸோ ஷி வாஸ் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன். நாங்கள் அவங்கக்கிட்ட எதுக்கு போனோன்னா அங்கே வந்து போனதுமே அங்கே புத்தா ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ தேவர் கண்டக்டிங் சம் லாமாஸ் கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் ஒரு 4 weeks கிளாஸஸ், 4 weeks கிளாஸஸ், டெலிவரி டைம் எப்படி இருக்கும். ஸோ தேவர் கண்டக்டிங் எக்ஸசைசஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எப்படி டெலிவரி ஆகணும். ஸோ டெலிவரி பார்ட்னர்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த டைமில் உங்களுக்கு பெயின் வந்தால் என்ன பண்ணணும், ஸோ ஹவு த பார்ட்னர்ஸ் ஷுட் ரியாக்ட், இதெல்லாம் வந்து அவங்க 4 weeks கிளாஸஸில் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் தென் ஷி டோல்டு மெயின் திங் என்னென்னா, இப்போ ஒரு நார்மல் டெலிவரியில் ஆக்சுவலி தெர் இஸ் நோ ரிஸ்க் இன் நார்மல் டெலிவரி. சிசரியனில் தான் வந்து ரிஸ்க். 2 persons in 10 will die out of cesarean. பிகாஸ் ஏதாவது ஒரு நரம்பு கட் ஆகுறதோ ஏதோ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஆகிட்டு சிசரியனில் 2 people will die. ஸோ தட் நோ டாக்டர் வில் எக்ஸ்பிளைன். சிசரியனால் இவ்வளோ டேஞ்சர் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லவே மாட்டாங்க. தே வில் டெல் சிசரியன் இஸ் சேஃப், பட் ஆக்சுவலி நார்மல் இஸ் வெரி சேஃப். தெர் ஆர் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இன் வாட் எவர் பொசிஷன் த பேபி இஸ் யூ கேன் ஹாவ் எ நார்மல் டெலிவரி. ஏன்னா எனக்கு வந்து பொசிஷன் அப்சைட் டவுன், ஃபுட்லிங்க் பிரீச் பேபி, ஓகே, அப்சைட் டவுன் பேபி. மெடிடேஷனில் உட்காந்துட்டு இருந்தாங்க போல. ஏன்னா நாங்கள் 9th month அப்படி அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கேனரில் ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு இருந்தா அந்த பேபி வாஸ் டூயிங் லைக் திஸ், இப்படி கால் கிராஸ் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்துருந்தோம் மெடிடேஷனில் இருக்கு. அண்ட் அந்த பேபி யூஸ் டு ரெஸ்பாண்ட் வெரி வெல் ஃபார் அஸ். அதாவது இவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா the baby will fetch up and daily I used to டாடி வந்துச்சு எனக்கு ஒரு ஹைஃபை கொடுப்பான்னு இப்படி ஒரு வைப்ரேட் வைஃபை. and that baby was very active because இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்ல நம்ம நியூட்டன் சார் இவங்களோட கிளாஸ் நீங்க பார்த்தாலே வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்க பேசணும் நைட் டைம் வந்ததுக்கு அப்புறம் ஃபாதர் பேசணும் குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஒரு ஸோ தட் பேபி கன்வேட் மெனி திங்ஸ் டு மீ. ஆனால் அவங்க வந்து என்ன ஆகணும் அப்படின்னு என்ன சொன்னாங்க, ஷி வாண்ட்ஸ் டு பி ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பேபி. செகண்ட் பேபி ஸ்பிரிச்சுவல். செகண்ட் பேபி கேவ் மெசேஜஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்களுக்கு வந்து இந்த வெஜிடேரியனிசம், லவ் இல்லை இப்போ அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தது இல்லை குழந்தை, அப்போ நார்மலாகவே ஆச்சு அவங்க. நார்மல் சொல்கிறேன் மேடம். ஓகே ஓகே கண்டினியூஷன். ஓகே ரைட். 8th month இருக்கும்போது ஸோ பேபி வாஸ் அப்சைட் டவுன். நாங்கள் கேட்ட நார்மல் டெலிவரி ஆகுதுன்னா டேர்ன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஷீ டேர்ன்ஸ் த பேபியை டேர்ன் பண்ணாங்க. டேர்ன் பண்ணால் மறுபடியும் வந்து பேபி மறுபடியும் சேம் பேக் டு பொசிஷன் வந்துட்டாங்க அவங்க. ஸோ ஓகே இப்போ வந்து டம்மியில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பேபி அப்படின்னு. நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் மறுபடியும் சிட்டிங் இருந்துச்சு. ஸோ அப்போ 9 months கம்ப்ளீட் ஆகி 1 week தான் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அன்றைக்கி ஆக்சுவலாக வி ஹேட் அ செஷன் ஃபார் டேர்னிங் த பேபி. ஸோ நிறைய எக்ஸசைஸ்லாம் அவங்க வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் சடன்லி மை ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் அன்றைக்கி பேக் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி இருக்கும், பேக் பிரேக் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நீங்கள் வந்து உடனே சிசரியன் பண்ணி இது பண்ணிவிடுவாங்க. பட் நாங்கள் வந்து இந்த லமாஸ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணதால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போ பேக் பிரேக் ஆனாலும் யூ கேன் வெயிட் 72 hours, even 5 days also. ஒன்றுமே ஆகாது. மோர் தென் தட் யூ கேன் ஹேவ் அன் இன்ஜெக்ஷன் 5 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் எனக்கு அன்றைக்கி நைட்டே பேக் பிரேக் ஆச்சு. சரி இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, சரி தூங்குறவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் எப்படி தூங்கிச்சு தெரியாம மேடம், எனக்கு பயம் வந்துச்சு. நான் படுத்திருக்கேன், காலையில் ஒரு 3:34 அப்படி ஆகுது. என் கால் இப்படி இருந்தது மேலே, அதுக்கு மேலே தலை வச்சுட்டு அவங்க ஒரு அது என்ன வஜ்ராசனம் எப்படி இருக்கும் மேடம், அப்படி போட்டுட்டு இப்படி தூங்கியிருக்கு இந்த பொண்ணு. அப்புறம் மார்னிங் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணால் யூ கம் இமீடியட்லி. அன்னைக்கு லக்கியில் அவங்க இருந்தாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்மால் சென்டர். ஷீஸ் அ மிட் வைஃப், நாட் அ டாக்டர். அவங்க வந்து மிட் வைஃப், அவங்க யூஎஸில் மிட் வைஃப்ரி படிச்சுட்டு வந்தாங்க. ஷீ ஹேஸ் ஸ்பெஷலைசேஷன் இன் நார்மல் டெலிவரிஸ் அண்ட் வாட்டர் டப் டெலிவரிஸ் கூட. ஆனால் பேபி இஸ் அ ஃபுட்லிங் பிரிட்ஜ்ன்றதால வாட்டர் டப். அவங்க மார்னிங் போனால் அங்கே போனால் எல்லாம் லைனாக சிசரியன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, எல்லோரும் லைனாக. தட் இஸ் த டைம் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தமில் சிசரியன் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஸோ 5 o'clock நாங்கள் அப்படியே காரில் ரெடி ஆகி நல்லா அழகாக குளிச்சு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கேட்டால் 5 டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு ஃபுட்லிங் பிரிட்ஜ் பேபி இவங்களுக்கு நார்மல் ஆகாது, நீங்கள் வந்து சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த டாக்டர் வாஸ் ஹைதராபாத்ஸ் நம்பர் 2. ஃபஸ்ட்டு நாங்கள் போனவங்க வந்து அவங்க நம்பர் 1 ஃபஸ்ட்டு நாங்கள் கன்சல்ட் பண்ணோம், இவங்க நம்பர் 2 ஆக்சுவலி. ஸோ அவங்க கீழே தான் இவங்க இருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, கிவ் அஸ் சம் டைம் அப்படின்னும். ஸோ மார்னிங் 5:30 போனோம், 11 o'clock வரைக்கும் நாங்கள் கிவ் அஸ் சம் டைம் சொல்லிட்டே இருக்கோம். போயிட்டு நான் வந்து பத்ரிக் சார் மியூசிக் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அவங்க சொன்னால் ஓகே புட் ஒன் சிக்னேச்சர் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டாங்க. வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள், ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். என்னை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, பேபி வந்து ஃபுட்லிங்கில் இருக்குது, ஓகே ஆஸ் யுவர் விஷ் நார்மல் ட்ரை பண்ணுறோம். பேபி இப்போது எப்படின்னா மேடம், அந்த வர வலி வந்து ஹெட் வந்தால் கரெக்டாக வரும் மேடம், இது கேப் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கால் வந்தால் எப்படி இருக்கும்னா, அந்த வலி ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ சைஸ் இருந்தாலே கால் வந்து இவ்வளோ இதுயாக இருக்கும், அண்ட் இது எம்டியாக இருக்கும் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து அந்த அம்பிளிகபிள் கார்டு வந்து வெளியே வந்தால் ஆக்சிஜன் கட் ஆகிடும். ஸோ பேபிக்கு வந்து கஷ்டம், பேபியோட லைஃப் வந்து கஷ்டம். அவங்க அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அம்பிளிக்கல் கார்டு வெளியே வந்தாலே வந்து நமக்கு இருக்கிற டைமும் 2 minutes தான், 2 minutes. இந்த 2 minutesக்குள்ளே நம்ம சிசேரியன் பண்ணிட்டு எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே மேடம், எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. இஃப் அப்படி நடந்தா, பட் அப்படி நடக்காது, 100% நடக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. திஸ் இஸ் நார்மல் டெலிவரி ஃபார் ஷூர் மேடம். நான் அப்படியே சொன்னேன், இது நார்மல் டெலிவரி, நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, நான் இருக்கேன், இது நார்மல் டெலிவரி தான் சொன்னேன் மேடம். நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு யாருக்குமே ஃபோன் பண்ணல மேடம். ஏன்னா ஃபோன் பண்ணா there will be lot of negative. கண்டிப்பா. So we are fully positive. We don't fear ஒண்ணுமே கிடையாது. It will happen how it happens அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அப்போ மெடிடேஷன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மட்டும் கூப்பிட்டுட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் கிட்ட, வெளியே இருங்க நீங்கள், அப்படியே நான் என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் வாங்கிட்டேன் மேடம். ஃப்ரூட் ஜூஸஸ் நிறைய ஃப்ரூட் ஜூஸ், ஒரு 10-15 ஃப்ரூட் ஜூஸஸ். அவங்களுக்கு அப்படியே சொன்னேன், ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் திருப்பி ஃப்ரூட் ஜூஸஸ் வாங்கிட்டே வாங்க. இவங்க வந்து எப்படின்னா ஒரு டெலிவரி டைமில் வந்து பொம்பளை லேடி வந்து அன்கான்ஷியஸ்க்கு போவோம். எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து கத்தி அதோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவன் என் கையில் ஷி வாஸ் லையிங் இன் மை ஆம், இந்த கையில் வந்து இப்படி ஸ்ட்ரா வச்சுட்டு ஃப்ரூட் ஜூஸ் வெட்டி தாபிஸ்தான் குடிச்சிட்டே இருந்தா. ஸோ அவங்களுக்கு அன்கான்ஷியஸ் எதுவுமே இல்லை மேடம், டயர்டுனஸ் எதுவுமே இல்லாமல் நான் பார்த்துட்டேன் மேடம். அதுவும் லாமஸ் கிளாஸஸ்ல சொல்லுவாங்க, வாட் எவர் யூ ஹேவ் த ஃபுட், நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இட்லி சம்திங் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா டயர்ட் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு.
ஆனா இது வந்து ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க வந்து டெலிவரி டைம்ல ஃபுட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து நீங்க நிறைய டிப் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மூலமா நிறைய பேருக்கு வந்து பண்ண போறாங்க. முடியாதுல்ல மேடம். ஆமா கண்டிப்பா ஸ்ட்ரா வச்சுட்டு இப்படியே மேடம் அது 2 hours இப்படியே இருந்தேன் நான். ஜூஸ் ஒன் ஜூஸ் அப்புறம் ஒன் ஜூஸ் ஜூஸ் ஏன்னா அப்புறம் கொஞ்சம் 2 hours ஆச்சு டெலிவரி குடிச்சிட்டு 11:30க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் கான்ட்ராக்ஷன்ஸ். 1:16 1:18க்கு பேபி வெளியே வந்தது. டில் தட் பீரியட் இட் வாஸ் லைக் திஸ். அப்பா அவ்வளவுதான். இப்படி he was really very supportive. அதுதான் தான் நீங்க சொன்னீங்களே வம்சியனாலே வந்து அவளை பிடிக்கும்னு சொல்லிட்டு. It was from many birds. Yes. So breech baby, but ஆனா பேபி வந்து ஃபுட்லிங் breech, கை இப்படி வச்சுட்டாங்க பேபி. பேபி அது நான் சொல்றேன். அது எப்படி வந்துச்சு மேடம், அவங்க வரும்போது ஆக்சுவலி வந்து கால் இப்படி வருது மேடம் வெளியே. ஓகே, கால் இப்படி அப்படிதான் வெளியில வந்தாங்க. காலோட தான் வெளியில வந்தாங்க. கால் இப்படி வந்துச்சு மேடம் வெளியே. ஓகே, அண்ட் இது எல்லாம் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டோம் மேடம். டாக்டரே வந்து இது ஒரு மிராக்குலஸ் பர்த்னா அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க ஃபுல்லா எவ்ரிதிங். கால் இப்படி வந்ததுக்கப்புறம் இங்கே கேப் இருந்தது. ரைட். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அம்பிளிக்கல் கார்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மிராக்குலஸ் பேபி என்ன பண்ணிச்சு தெரியுமா மேடம், அந்த பொண்ணு ஸ்லோவாக இப்படி திரும்பி 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 ஒரு கை அந்த கேப்பில் வச்சுட்டு வந்தா மேடம். வா ஆமாம் மேடம், இப்படி வந்தது மேடம். இப்படி 2 கால் கை அம்பிளிக்கல் கார்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் அம்பிளிக்கல் கார்டு வெளியே வரதுக்கு சான்ஸே இல்லை. கை வச்சுட்டு இப்படி வந்துச்சு அந்த பொண்ணு. அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து மாலதி மேடம் அப்படின்ட்டு சென்னை மாலதி மேடம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இவங்க இந்த மாதிரி டெலிவரி ஆகுதுன்னா அவங்க 3rd ஐல அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க மெடிடேஷனில். ஸோ தட் பிளேஸ் வாஸ் ஃபில்டு வித் எனர்ஜி. பத்ரிஜி, பாபாஜி, சாரதா மாதா, ஆதிசங்கராச்சாரியா, அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சா, இவங்க வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்களா, எனர்ஜி பத்தலை, இன்னும் எனர்ஜி வேணும் இவங்களுக்கு அப்படின்னா. ஸோ அவங்க மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஓகே, இவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டு, மதர் மேரி அவங்களுக்கு ஈக்குவலான சோல்ஸ் தான், அதனால் இவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம் அப்படின்னு 50 மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு 50 மெம்பர்ஸ் வந்தாங்க சென்னையிலேருந்து. சென்னை மாஸ்டர்ஸ் 50 மெம்பர்ஸ் ஆஸ்ட்ரலாக வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு எனர்ஜி கொடு. ஸோ அவ்வளோ எனர்ஜியோட அந்த பேபி வாஸ் டெலிவரி. பத்ரி சார் ஃப்ளூட் மியூசிக் வச்சுட்டோம். அந்த வாட்டர் இதுலயே டெலிவரி வாட்டர் இல்ல மேடம், ஃபுட்லிங்க் பிரீச்ல ஃபுட் ஹெட்னா வாட்டர் டெலிவரி. ஃபுட்லிங்க் பிரீச் டைம் மேடம். ஓகே, நார்மல் நார்மல் டெலிவரி 11 க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் கான்ட்ராக்ஷன்ஸ். 1:18க்கு வந்து ரியலி கிரேட். ஆக்சுவலா அந்த மிராக்கிள் வெளிய வரும்போது நாங்க கிளாப்ஸ் அடிச்சிட்டு வெல்கம் பண்ணிட்டு பேபி இப்படி கையில கொடுத்து வெல்கம் டு திஸ் வேர்ல்ட் and he cut the umbilical cord. அச்சா, ஓ it was wonderful. ஏன்னா ஒரு கேர்ளுக்கு father is bringing the child to this world, and it's a very good thing. That first step itself father is helping na, she will have lot of confidence. Okay, so she will be like that one. அப்படினா இருக்கும் அந்த குழந்தை. So டாக்டர் cried, ஏன்னா டாக்டர் cried madam, and 5 doctors said no, and then she helped us. That is also, and அவங்க வந்து she is also a spiritual person. அதனால வந்து சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. நான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் டவுன் ஆனா கூட டாக்டர்ஸ் வந்து சிசரின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. நம்ம நம்பிக்கை தான் வந்து அந்த டாக்டர் கிட்டயோ. எஸ், ரிஸ்க் இஸ் அவர்ஸ். எஸ், இதுல வின் பண்ணா we can have a positive. Yeah, correct. So that is the thing. So second baby அப்போ ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் பேபி வந்து அதுக்கப்புறம் செகண்ட் மந்த்ல வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் புத்த பூர்ணிமா செலிப்ரேஷன்ஸ் கூட்டு போயிட்டு அங்கே சார் கையால் அந்த பொண்ணுக்கு வந்து நேம் வச்சுட்டோம் மேடம். ஓகே, மஹிதா. ஓகே. அவங்க எதுக்கு வந்துட்டான்னா, இந்த பூமி மேலே அவங்க நல்ல காரியத்தை பண்ணுறதுக்கு வந்துட்டாங்கன்னு.
அர்த்தம் சொல்லிட்டு சாரு மஹிதான்னு பேர் வச்சுட்டாங்க மேடம். அது ஃபர்ஸ்ட் பேபி. ரியலி கிரேட் சார். ஆக்சுவலாக வந்து குழந்தை பிறக்கிறதேன்றது வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய பரீட்சைன்ற மாதிரி இருக்குமா. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அது இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் வந்து ரொம்ப அவங்க பெயின் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பெயின் என்னன்றது வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும். செகண்ட் பேபி எல்லாம் நார்மலா மேடம்? அது செகண்ட் பேபி அது இன்னும் மிராக்லஸ் மேடம். இவங்க வந்து 39 36 + 3 மைதா 39 வீக்ஸ்ல பிறந்தாங்க. அந்த பேபி வந்து 44 வீக்ஸ் வரைக்கும் 11 months கம்ப்ளீட்டட் மேடம். அவங்க வந்து பிறக்கல ஆக்சுவலா. இப்போ ரிவர்ஸ் மேடம். இந்த டைம்னா டோட்டல் ரிவர்ஸ். எங்களுக்கே வந்து ஒரு டைம்ல வந்து பயம் வந்துச்சு, நான் ரொம்ப நாளன்னு. அவங்க டாக்டர் வந்து பரவாயில்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நோ ப்ராப்ளம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது நார்மல் டெலிவரி தான். நம்பர் 2 கான்ஃபிடன்ஸ் ஆயிருந்தாங்க செகண்ட் பேபி டைம்ல. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. அதே டாக்டர் யூ கேன் டு இட் மா, நீங்க நோ ப்ராப்ளம், ஆனால் நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணலாம், நார்மல் டெலிவரி தான் ஆகும். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்க மேல. இப்படி மாறிச்சு மேடம் டோட்டலா வந்து. அவங்க அந்த டாக்டர்னே மாத்திட்டீங்க உங்க நம்பிக்கையில. பட் ஆனால் எங்கள் டாக்டருக்கே கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எங்கள் மிட்வைஃப் அவங்களுக்கே கொஞ்சம் பயம். இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை நோ 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 யூ கேன் அப்படின்ட்டு. அப்போது இந்த பேபியும் வந்து ஏன்னா அவங்க இந்த டம்மி பொசிஷனால அந்த பேபி வந்து அந்த மாதிரி யூ ஷுட் டு லாட் ஆஃப் அதனால தான் கேர்ள்ஸ் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டம்மி வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த பேபி பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு. இதனாலேயே நிறைய சிசரியன் ஆறுது கேர்ள்ஸ். ஆமாம், சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நிறைய யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணணும் கேர்ள்ஸ். இல்லைன்னா இதெல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மிஸ்ஸிங், நிறைய எக்ஸசைஸ் இதெல்லாம். ஸோ டம்மி இஸ் நாட் இன் ப்ராப்பர், அவங்க ஹோல்ட் பண்ணலை பேபி. அதனால அவங்க வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் பொசிஷனில் அவங்க இருந்துடுறாங்க. எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. அந்த பேபி 44 வீக்ஸ் வரைக்கும் பிறக்கவே இல்லை. ஸோ பட் ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆஸ் எ மதர், ஒரு பேபி வரும்போது தட் பேபி ஷுட் கம் அவுட் ஆஃப் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன். இவங்களும் ஸ்பிரிச்சுவல் தான், பட் ஆனால் ஷீ இஸ் நாட் எ வெரி மெடிடேட்டிவ், அப்படி கிடையாது. பட் ஐ வாண்ட் டு ஹாவ் லைக் ஒரு யோகி கையில் இருந்து வரணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கிங் போகிற டைமில் செயின்ட் மார்னிங் ஸ்டார் அப்படின்ட்டு அவங்க வந்து யூஎஸ்லேருந்து வந்தாங்க. ஷி வாஸ் ஃப்ரம் மேசச்சூசெட்ஸ். இது வரைக்கும் அவங்க வந்து இந்தியாக்கே வந்ததே கிடையாது. ஷி வாஸ் ஆல்சோ மிட்வைஃப், 60+ அவங்க 65 இயர்ஸ் மேலே இருக்கும். பட் அவங்கள பார்த்தா ஒரு 14 இயர்ஸ் கேர்ள் மாதிரி இருப்பாங்க. ஷீ இஸ் சோ யங். எப்படி டெலிவரி பண்ணுவாங்க தெரியுமா மேடம்? வாட்டர் டப்னா இவங்க பாத்ரூம்ல இருக்கிற வாட்டர் டப்ல பண்ணுவாங்க. அவங்க ரிவர்ல கூட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ரிவர்ல கூட்டு போயிட்டு மதன் உட்கார்ந்து வச்சுட்டு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மிட்வைஃப் மேடம். அங்க அதெல்லாம் இல்லீகல் ஆக்சுவலா. எனர்ஜிஸ் அப்படி இருக்கும். அதெல்லாம் இல்லீகல். அவங்க வந்து ஆனா திஸ் இஸ் குட் ஃபார் ஹியூமன் பீயிங். நேச்சர்ல வந்து நேச்சர் டெலிவரி ஆகும். ஸோ அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்க மிட்வைஃபும். ஸோ ட்ரைபல் மெத்தடாலஜியில் அவங்க ஊரில் இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒரு சர்க்கிள், எலிஃபண்ட் சர்க்கிள், ஒரு எலிஃபண்ட் சர்க்கிள்னால் எலிஃபண்ட்ஸ் டெலிவரி டைமில் அப்படி தான் பண்ணுவோமா எலிஃபண்ட்ஸ். ஒரு எலிஃபண்ட் டெலிவரி ஆகும்போது எல்லா எலிஃபண்ட்ஸும் சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி these elephants will give energy to that elephant. Okay. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எலிஃபண்ட் சர்க்கிள். ஸோ உமன் எல்லாரையும், அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து ஒரு சர்க்கிளில் நிற்க வச்சுட்டு அவங்க சுற்றி நிறைய ஆல்ரெடி டெலிவரி ஆனவங்க, நார்மல் டெலிவரி ஆனவங்க, ஸோ தே கிவ் த பிளெஸ்ஸிங்ஸ். அவங்க வந்து சுற்றி வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஏ ஸ்மால் வே யூ கேன் டூ இட் அப்படின்னு அந்த பேபிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சாங் அவங்க அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே ஸோ அந்த பேபிக்கு அந்த மெசேஜஸ் கொடுக்குறது. இட்ஸ் எ வெரி சிம்பிள் திங். அவங்க பேபிஸ்க்கு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து அவங்க வந்து அந்த இட்ஸ் எ ஸ்மால் வே யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு
அவங்க அந்த மாதிரி சாங்ஸ் பாடிட்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு வச்சுப்பாங்களே ஓப்பன் ஸ்கையில். அன்றைக்கி அவங்க ஒரு ரூமில் தான் பண்ணாங்க. ஸோ நிறைய பண்ணாங்க அவங்க. ஒரு உங்கள் லெக்ஸ் என்னுடைய லெக்ஸ் இப்படி ஆயில் மசாஜ் பண்ணுறது, அப்புறம் லெக்ஸ் டம்மி பெயிண்டிங் பண்ணுறது. ஸோ இட்ஸ் என்ஜாயிங் திங். ஓகே. அந்த மாதிரி நிறைய அந்த கோகனட் ஆயில் ரப் பண்ணுறது, அப்புறம் மந்த்ரா சாண்டிங்கில் மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ வேறு சொசைட்டிலேருந்து வந்து அவங்க மந்த்ரா, நான் வந்து மெடிடேஷன் பண்ணேன், அவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஷி ஹேட் அ விஷ் ஸ்டிக். அவங்களுக்கு வந்து ஒரு விஷ் ஸ்டிக் இருக்குமா. ஸோ அந்த விஷ் ஸ்டிக் வச்சுட்டு யார் கேரியிங் இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து நடக்கும். ஸோ அது வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்தா நான் சொன்னேன் என்னுடைய பேபி ஹி ஆர் ஷி, அந்த பேபி வந்துட்டு அந்த என்னுடைய டம்மி மேலே மோர் தென் 2 to 3 hours நான் வந்து வச்சுக்கணும். இப்படியே பிஃபோர் கட்டிங் த அம்பிளிக்கல் கார்ட் நான் இப்படியே வச்சுக்கணும். அதுதான் ஒன்லி விஷ். ஏன்னா அந்த மாதிரி நடக்கணும்னா யூ ஷுட் நாட் பி சிசரியன் பர்சன், யூ ஷுட் ஹாவ் ஏ நார்மல் பர்சன். த சிச்சுவேஷன் வாஸ் கோ ஃபார் டுமாரோ யூ கோ ஃபார் சிசரியன் ஆர் நார்மல் டெலிவரி. நாளைக்கு தான் டெட்லைன். ஸோ அதுதான் நான் விஷ் பண்ணேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் அவங்க சொன்னாங்க இது ஏதாவது மெடிடேஷன் சென்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா. பிரமிட் மெடிடேஷன் சென்டர் ஸ்ரீநகர் காலனியில் இருக்குது ஹைதராபாத்தில். அங்கே கூட்டிகிட்டு போனோம். அவங்களையும் எங்களுடைய மிட்வைஃப் 2 பேரும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாங்க. ஸோ செயின்ட் மார்னிங் ஸ்டார் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எனர்ஜி. இட்ஸ் பௌர்ணமி ஈவினிங் நைட்டு நிறைய ஸ்டார்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஒயிட் சர்க்கிள் வந்து மெடிடேஷனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ ஹேட் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வி வென்ட் ஃபார் டெலிவரி. மார்னிங் கூட வீட்டில் எல்லாரும் இருக்கு, அம்மா அப்பா அவங்க அம்மா எல்லாரும் இருக்கு. நான் வந்து செக்அப் பண்ணி கூட்டிகிட்டு போய் ப்ரஷ் பண்ணிக்கோ, பாத் பண்ணிட்டு சும்மா நைட்டி போட்டுக்கோ வா, யாருக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம் நாங்கள். ஓகே. இப்படியே இப்போ வரோம் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஜஸ்ட் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அவ்வளோதான். ஏன்னா அவங்க யாருக்கு தெரிஞ்சாலும் they will react different. ஸோ பெயின் ஸ்டார்ட் நடக்கவே முடியல. டக்குன்னு நான் இறங்கி அப்போ கூட பார்த்தா பேபி சேம் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஃபுட்லிங்க் பிரீச் கூட கிடையாது. அது ஃபுட்லிங் பிரீச் இப்படி இருந்தது. பம் இப்படி உட்காந்துட்டு கால் வந்து இப்படி வச்சுட்டு பம் முதல்ல வந்து பம் வருது வெளியா, இந்த மாதிரி பொசிஷன் இப்படி. அப்போ மார்னிங் நாங்கள் போனோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொன்னால் டாக்டர்ஸ் வந்துவே வந்துட்டாங்க. அவங்க ஒரு 1 hourல வந்துட்டாங்க. அப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பெயின்ஸு. ஸோ மார்னிங் ஸ்டார் கேம். மார்னிங் ஸ்டார் வந்துட்டு இவங்க கையில் பேக் இல்லை நான் சொல்கிறேன் மேடம், அவங்களுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேபி. ஐ மீன் புஷ்ஷிங்ஸ் வந்து இவங்களால கொடுக்க முடியல. இந்த வாட்டி எப்படின்னா இவங்க பர்த்திங் வந்து ஒரு அனிமல் மாதிரி மேடம். எப்படி 2 hands legs அப்படி நின்றுட்டு டெலிவரி ஆயிடுச்சு. என்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டாங்க. ఇక్కడ இந்த ஏரியாவில் வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் வந்து இப்படி ஆன்ட்டு இருக்குது ஜஸ்ட்டு. அண்டு இவங்களை வந்து புஷ்ஷிங் முடியல, புஷ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ வந்து என் பின்னாடி அந்த மார்னிங் ஸ்டார் வந்து இப்படி கை வச்சுட்டு நின்றுட்டாங்க மேடம் இப்படி என் ஷோல்டர்ஸ் மேலே. அப்போ நல்லா எனர்ஜி பாஸ் ஆயிடுச்சு. திருப்பி புஷ்ஷிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். பேபி வரது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் எனர்ஜிஸ் பாஸ் பண்ணி முன்னாடி நாள் அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணாங்க. அப்புறம் அன்னைக்கு டெலிவரி ஆச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க போயிடுவாங்க. அவரோட சப்போர்ட் மூலமா நிறைய எனர்ஜிஸ் வந்து உங்களால அவங்க முன்னாடி நாள் அவங்க வந்து பிரமிட்ல வாங்கிட்டாங்க. மெடிடேஷன் சென்டருக்கு வந்து எனர்ஜிஸ் வாங்கிட்டாங்க அவங்க. அது இங்க யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. எங்களுக்கு அப்படி தெரிஞ்சது. So she is say vegan, 18 years vegan. She won't drink milk also. Appa. Okay. And she is a meditator. நல்ல மாஸ்டர் மேடம். Meditator and yeah, she is US ல இருந்து vegan, 18 years vegan. She was follower of ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். She was follower. Okay. So அவங்க வந்துட்டாங்க. அவங்க அப்படி அந்த பேபி டெலிவரி ஆயிடுச்சு.
தென் சேம் திங் எஸ்டர்டே நான் என்ன விஷ் பண்ணேனோ அதே தான். ஸோ 11 பேபி வந்து கட் பண்ணலை. 10:15 வந்துச்சு மேடம் பேபி. 10:16 வந்து 2 வரைக்கும் மை பேபி அப்படியே வச்சுட்டு அம்பிளிக்கல் கார்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தே அலௌட் அலோ பண்ணாங்க. தே அலோ எவ்ரிதிங். நீங்க எப்படி டெலிவரி வேணுமோ அப்படி அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப கிரேட் இல்லையா? யாரு பண்ணி கொடுப்பாங்க இந்த காலத்துல வந்து? இன்னும் ஒன்னு இருக்கு மேடம், லோட்டஸ் பர்த் தானே. அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ணாம அப்படியே விட்டுடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆயிட்டு கீழே விழுந்துடும். 5 days. அது அவ்வளவு இட்ஸ் a very good thing. ஏன்னா அம்பிளிக்கல் கார்டு கட் ஆகும்போது பேபி will get shocks and she will forget in past and past everything. lives. Yes. அது எவ்வளவு லேட்டா எவ்வளோ நிதானமா நீங்க கட் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்லோவா தட் அந்த மெமரிஸ் won't get any shock madam. Baby won't get any shock and she used to remember those things past everything. அந்த எல்லாமே வந்து நமக்கு நியூட்டன் சார் கிளாஸ் நீங்க கேட்டாலே தெரியும். SCTP யூடியூப்ல போனா ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங். ஸோ அந்த பேபி வந்துட்டு மோர் தென் 4 hours 3 hours பேபி இருந்துச்சு. ஸோ ஷி வாஸ் வெரி ஹங்க்ரி. அப்புறம் இங்க போட்டுட்டாங்க. இங்க போட்டோ இது பேபி அப்படியே கிரால் பண்ணிட்டு வந்து அந்த பண்ணு சாப்பிட்டுட்ட மேடம். பால் குடிச்சிட்டா. நாங்க we didn't feed. She found. கிரால் பண்ணிட்டே வந்துச்சு. இதையும் வீடியோ எடுத்துட்டாங்க அவங்க. இதையும் வீடியோ ரியலி கிரேட் இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் ரொம்ப மிராக்குலஸா இருக்கு. மிராக்குலஸானே சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் எங்கேயோ கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி. அதை சொல்லுவாங்களே பசி வந்தா தானாவே வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது பிறந்த குழந்தை அந்த மாதிரி வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். இவ்வளோ ஸ்மாலாக தானே இருக்கும். இங்கே வச்சுட்டு அப்படியே கிரால் பண்ணி வந்துட்டு அவங்க அப்படின்னு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பசிக்கலாம். அப்புறம் பால் குடிச்சா ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஜென்ரலாக பேபிஸ்க்கு இதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, ஏன்னா தே ஒன்ட் சக் த மில்க். அப்போ அவங்களுக்கு அந்த மில்க் ப்ராப்பராக செக்ரெட்டே ஆகாது. பட் ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங். வி ஆர் ரியலி திங்கிங் இந்த பேபிக்கு இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கட் பண்ண அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேபியை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் வச்சுட்டாங்க. எங்கேயும் ஓன்னு அழுக. அது வரைக்கும் அழுவலை, ஓன்னு அழுக. என்னன்னா அப்புறம் தூக்குனா அப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. ஏதாவது குத்துது போல் அப்படின்ட்டு ஒரு சாஃப்டான டவல் மேலே படுக்க வச்சேன், ஷீட் மேலே. அப்போவும் அழுக. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஃபாதரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்படியே தூக்கியே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஷி ஹியர்ட் அவங்க எல்லாமே கேட்குறாங்க. அதாவது ஏதாவது டோர் நாக் ஆனாலும் பார்க்குறாங்க, திருப்பி பார்க்குறாங்க, அவங்க ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ தென் Saint Morning Star came and told your baby got a yogi feet. This is a yogi feet அப்படின்னா அவங்க பேபி ஸ்டாம்பிங் வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேபி பிறக்க உடனே அவங்களோட பாதங்கள் ஃபுட்டோட ஸ்டாம்ப் போட்டுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய புக்கில் அது பேபி ஸ்டாம்ப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. She told one of the best births அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. She gave $100 cash prize and then one certificate. வந்து அதோட சொசைட்டில வந்து லோக்கல் இல்லாம நான் லோக்கல்ல வந்து பெஸ்ட் பர்த் எது இருந்தாலும் அவுட் ஆஃப் தட் மீன்ஸ் த்ரூஅவுட் தி வேர்ல்ட் எது இருந்தாலும் அந்த மாசத்துக்கு வந்து ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அது இவங்களுக்கு. ஓகே, ஹைதராபாத்ல நடந்திருக்கு. ஹைதராபாத்ல தான டெலிவரிஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அசோசியேஷன் வந்து யுஎஸ்ல தான் இருக்கு மேடம். யுஎஸ்ல அவங்க வந்து they have a magazine. ஒரு மேகசின்ல அவங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பிட்டாங்க. ரொம்ப மிராக்கலஸ் தான். அவங்க வந்து சொன்னாங்க 44 வீக்ஸ் ஆச்சு. அப்போ நெக்ஸ்ட் டே நார்மலா சிசேரியன்ல நான் ஒன்று தான் சொன்னேன். இப்போ நார்மல் சிசேரியன் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். இப்போ சிசேரியனாலும் என்னுடைய பாடி ஓகே க்யூர் ஆகிடும். இப்போ சிசேரியனாலும் இப்போ நல்ல பெஸ்ட்டு மெடிசன்ஸ் இருக்குது, நார்மல் ஆகிடும். ஆனால்
இப்போ ஒரு குழந்தை வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுவே கரெக்டாக அவங்களால ஓனாக போட முடியல அப்படின்னா, ஸோ லைஃப் லாங் அவங்க வந்து எவ்வளோ டெசிஷன்ஸ் எடுக்கணும், எவ்வளோ இது ஃபேஸ் பண்ணணும், ஹவு தே வில் டூ அப்படின்னு சொன்னால் யா கரெக்ட் அப்படின்னு. ஸோ அது அப்போ அந்த பேபி நாங்கள் மெடிடேஷனில் பேசிட்டு தான் இருந்தோம் பேபி கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க கரெக்ட் டைமில் கரெக்டாக வந்துடுவேன், நான் நார்மலாக தான் வருவேன் அப்படின்ட்டு. பட் 44 வீக்ஸ் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா 44 வீக்ஸ் ஆச்சுன்னா ஸ்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அது மாதிரி. ஸோ இட் வாஸ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். வி என்ஜாய்ட் எ லாட். அது மெயின், என்ஜாய் பண்ணுறதா அது கரெக்டான விஷயம் சொன்னீங்க. என்ஜாய்ட் எ லாட்ன்ற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். வம்சி கிருஷ்ணா சார் அண்ட் சவிதா மேடம். பேபி செகண்ட் மந்த்துக்கு வந்து சார் இங்கே வந்துட்டாங்க சென்னை. அப்போது June 21 எது நடந்துச்சு மேடம். அந்த ப்ரோக்ராம் சார் வந்துட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு பேர் வச்சுட்டோம் மேடம். மானியத்தான்னு சொன்னாங்க. மானியத்தானா இவங்க மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குர்த்திம்புலாம் மானியத்தான்ட்ட கௌரவம் அது கிடைக்கும். இவங்க மூலமாக தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹவு த பேபி எப்படி வருதோ அப்படி தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நிறைய விஷயம் தெரியறதே கிடையாது. தே கோ டைரக்ட்லி ஃபார் ஏ சிசேரியன். ஸோ தே ஷுட் சேலஞ்ச் லைஃப். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். இப்போ நம்ம அந்த சேலஞ்ச் பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு. வி கேன் கோ ஃபார் எ சிசேரியன் ஆல்சோ. பட் நவ் we have very good sweet memories. And the babies also they can also do challenges. அவங்க வாழ்க்கையில கூட லைஃப்ல கூட they will throw a challenge. That's it. So the winning or losing is not a problem, but the challenge they should accept. Yes, correct. So the youth, younger generation should understand all these things. Spirituality will give all the strength. Yes. Strength வேணும்னா you can get in spirituality. So meditation is the most important thing. ஏன்னா மெடிடேஷனே இல்லைன்னா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒன்றுமே கிடையாது. இல்லைன்னா என்னுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும். குழந்தை பிறந்தது ஐ வில் பி இன் அனஸ்தீஷியா. என்ன குழந்தை பிறந்ததோ கூட தெரியாது. ஸோ தே வில் மிஸ் எ லாட் ஆஃப் திங்ஸ். தட் ஃபஸ்ட் மில்க் கிவ்ஸ் லாட் ஆஃப் இம்யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஹக்கு கிவ்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு த பேபி. ஸோ நம்ம பேசுகிறோம், வி ஆர் கம்யூனிகேட்டிங். It's a lot of love. It's not just ஒரு பேபி கிடையாது. It's a lot of soul level interactions. ஸோ என்னுடைய 2 பசங்க ரொம்ப, அதாவது அம்மானா அப்படி ஒரு பாசமாக இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் த ரிஸ்க் ஃபார் தெம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தட் பாண்டிங் வில் பி தேர். இஃப் ஐ எம் நாட் டேக்கிங் த ரிஸ்க், ஹவு த பாண்டிங் வில் ஹேப்பன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யங்கர் ஜென்ரேஷன், ஈவன் பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நிறைய எங்கள் வீட்டில் இருந்தாலே பேரண்ட்ஸை நாங்கள் அலோவ் பண்ணல. ஏன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் நெகட்டிவ் மைண்ட். ஸோ தே வில் புட் நெகட்டிவ் இன் லவ். அதாவது நம்ம மேலே இருக்கிற பாசத்தால் ஒன்றுமே பேடாக நடக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுதானே, அது மெயின். ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஆயிடுமோ என்னமோன்ற ஒரு இதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி அவங்க வந்து பெரியவங்க அப்படி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மெடிடேஷன் மூலமாக அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது என்னன்றதும் மெடிடேஷன் மூலமாக. அதனால யங்கர் ஜென்ரேஷன் நீங்கள் சொல்கிறது எல்லாருமே வந்து தியானம் பண்ணாங்கன்னா அவங்கவுங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும்ன்றது வந்து எப்போ. ப்ளஸ் மாஸ்டர்ஸ் ஆர் தேர். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்ட போனால் கூட அவங்க சொல்லுவாங்க தட் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. நாங்கள் இது எதுவுமே அவங்களுக்கு சொல்லவே கிடையாது. ஸோ தே தெம்செல்ஃப் ஃபெல்ட். ஸோ ஹவு தட் எனர்ஜி. உங்களோட அசோசியேஷனில் இன்னொரு டெலிவரி பண்ணணும்ப்பா பாருங்க. அப்போ டெலிவரி ஆனால் அவங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவ்வளோ எனர்ஜிஸ், அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். தேர்ட் ட்ரை அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி ப்ரீச் பேபிஸ் நார்மல் டெலிவரிக்காக அவங்க வந்து சர்ச் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. ஸோ they took our 2 deliveries. every conference they put our interview. கண்டிப்பாக இது வந்து இட்ஸ் மிராக்குலஸாக வந்து 2 குழந்தை அந்த மாதிரி பிறக்கிறதுன்றது வந்து நீங்கள் சேலஞ்சாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ பேஷன்ஸாக அந்த எனர்ஜி பிறக்கும் நார்மலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் இருந்ததுனால தான் இது வந்து நடந்திருக்கு.
நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயாவது 1% நமக்கு டவுன் ஆனால் கூட நடக்காது. அதுதான் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ன்றது வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்றது வந்து உங்கள் மூலமாக வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அது மெயினாக வந்து குழந்தைகள், அப்புறமா வந்து உங்கள் லவ் பண்ணி மேரேஜ் எப்படியெல்லாம் பண்ண முடியுமான்றது வந்து இது ஒரு சேலஞ்சிங் லைஃப். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஜாபுக்காக ஏதோ ஒருக்காக சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு சோல்மேட்னு வந்து சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஒரு 3 years 8 years லவ் 3 yearsஸாக வந்து அம்மா அப்பா வேண்டான்னு சொன்னால் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கிரேட் திங்ஸ். நீங்கள் செஞ்சது எல்லாமே வந்து ஒரு பேஷன்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லவ் மேரேஜ் நடந்திருக்கு. ஜாப்பு கூட எந்த ஆன்சரும் சொல்லாமல் அவங்களே ஜாப் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு மிராக்கிள். மேம் வந்து 1.5 year எதுவும் அப்ளை பண்ணலை, அவங்களுக்கு கூப்பிட்டு ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நம்ம சேவை செஞ்சுட்டே இருந்தோம்னா மெடிடேஷன் பவர்னால் எந்த அளவுக்கு நமக்குள்ளே மாற்றம் கொண்டு வர முடியும்ன்றது வந்து நீங்கள் 2 பேரும் நிரூபிச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி சார், வம்சி கிருஷ்ணன் சார் அண்ட் சவிதா மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் பத்ரிஜி ஃபார் ஷுர். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு ஹெல்ப்பான எவ்ரி மாஸ்டர், ஸ்டார்டிங்கில் பார்த்தா சுனிதா மேடம், சந்திரசேகர் சார், பிரசாந்தி மேடம், இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ், கணேஷ் சார், கணேஷ் பிரசாந்தி மேடம், ஜெயக்குமார் சார், இந்த மாதிரி குமுதா மேடம் மெயின், ஸ்வர்ணஸ்ரீ மேடம். ஸோ எல்லா மாஸ்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து நாங்கள் ஸோ வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் இன் சென்னை அண்ட் இன் ஹைதராபாத் ஆல்சோ மெனி மாஸ்டர்ஸ் ஆர் தேர். அவங்களெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல். வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் அண்ட் ஜாலி லைஃப் ஈவன் இன் மேரேஜ், ஆனால் நிறைய பேர் கேட்குறோம் மேரேஜ் பண்ண இதை ஜோக்ஸ் எல்லாம் நிறையா போடுறாங்க. பட் தட் இஸ் ஆல் நாட் ட்ரூ ஃபார் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். தட் மைட் பி ட்ரூ ஃபார் ஃபிசிக்கல் பீப்புள். ஏன்னா வி ஆர் சீயிங் அவங்க பேரண்ட்ஸு, எங்கள் பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்குறோம். ஸோ தே டோன்ட் ஹாவ் தட் பேஷன்ஸ். அந்த மினிட்டில் வர கோவம் மட்டும்தான். அதனாலேயே வந்து அந்த மினிட்டில் என்ன பண்ணுறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். பட் வென் வி ஆர் இன் மெடிடேஷன் அண்ட் வென் வி ஆர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி we are thinking okay this will go, and we are thinking of at soul level, not on the situation level. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஒரு ஜாலியான லைஃப் லீட் பண்ணலாம். இதுதான் வந்து சொல்ல வரேன். யோகா இதெல்லாம் போனால் மேரேஜ் பண்ணக்கூடாது, சன்னியாசம் வாங்கணும்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா see I do my sadhana and he do his sadhana. He has lot of third eye experiences. I too have little, but I have a lot of எனக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. நாங்கள் நிறைய இந்த ஷேகாஹர் ரேலி கண்டக்ட் பண்ணி இதெல்லாமும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வி போத் ஆர் லிவிங் டுகெதர்னும் போது he is separate, I am separate, but when we are doing together நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு லைஃபாக இருக்குது. ஸோ பாண்ட்லெஸ் பாண்டிங், எஸ் பாண்ட்லெஸ் பாண்டிங்கிறது we are enjoying a lot. Thank you. ஜெய் ஹோ ஜெய் நிகழ்ச்சிக்கு அடுத்த வாரம் இன்னொரு தம்பதியினர்களுடன் சந்திக்கலாம். பிஎம்சி நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. சைனிங் ஆஃப், ஸ்வரூபராணி, சென்னை. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.